நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. எங்கள் நல்லதல்ல ஆண்டவரே, எங்களிடத்தில் உனக்கு விருப்பம் இல்லாதது ராஜா. உன்னை துக்கப்படுத்த காரியங்கள் ஆண்டவரே. உன்னை விட்டு நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் எங்கே பிரிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உனக்கு விருப்பமில்லாததை செய்து ராஜா எங்கே சாத்தானை நாங்கள் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதே ராஜா எங்களோடு நீர் ஈடுபட்டு பேசும் ஆண்டவரே. சத்தியத்தை நீ பேசும் பொழுது ராஜா நாங்கள் கூர்மையாக கவனிக்கத்தக்கதாக உதவி செய்யோ ராஜா. ஆண்டவரே, கடந்த வாரம் நீ பேசினீர் அல்லவா ராஜா, ஒரு மனுஷனுக்குள்ள இருள் எப்படி வருகிறது என்று சொல்லி ராஜா. இருளு கர்த்தாவே, சாபமும் இருளும் ரெண்டு வர ஆரம்பிக்கும் அல்லவா கர்த்தாவே. இருளிலே இருக்கிற மனுஷன் ஒருபோதும் ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ முடியாது என்று சொன்னீரே ராஜா. இருளாகப்பட்டது பாவத்தை குறிக்கிறது அல்லவா ராஜா. இருளாகப்பட்டது சாத்தானை குறிக்கிறது அல்லவா ஆண்டவரே. இருளாகப்பட்ட ஆண்டவரே நரகத்தை குறிக்கிறது அல்லவா ராஜா. உமது பிள்ளைகளான நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து நீ பேசும் பொழுது செவிசாய்த்து கர்த்தாவே அந்த வார்த்தைகளை எங்களை சொந்தப்படுத்தி கொண்டு ராஜா வாரம் முழுவதுமாக அதன் போல நாங்கள் நடந்து கர்த்தாவே ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீர் கர்த்தாவே மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. பேசக்கூடிய உம்முடைய தாசனே ராஜா, ஆவிலே இருந்து ஆத்மாவிலே இருந்து சரீரத்திலே இருந்து ராஜா புதிய பலத்தினாலோ வல்லமினாலோ ஆவினாலோ பிரசன்னத்தினாலோ ராஜா நிரப்பிக்கொள்ளும் ஆண்டவரே. முடிவிலே உமது பிள்ளைகள் ஒருவரையுமாக கர்த்தாவே நீர் சந்தித்து கொள்ளும் ஆண்டவரே. மனஸ்தாபத்தை கொடும் அப்பா, கண்ணீரை கொடும் அப்பா, மன திரும்புதலை கொடும் அப்பா, கீழ்ப்படிதலை கொடும் அப்பா, உமக்கு பயந்து ஜீவிக்கிற இருதயத்தை கொடும் அப்பா, உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா துதி ஸ்தோத்திர கனமான மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நம்ம யாரும் கூட்டி சேர்த்தபடியாலே என் இயேசுவை ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நேரம் ரொம்ப கடந்து போச்சு, ಸಮಯ ಬಹಳ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿದೆ. கால்வாசி பிரசங்கம் கூட நான் செய்ய முடியாது போல இருக்குது. ಕಾಲು ಭಾಗ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು ಕಷ್ಟವಾಗಿದೆ. பிரசங்கம் செய்ய முடியும், இங்கே பார்த்தா அனல் நெருக்கடியில் இருக்கிறீங்க, அது எடுத்துன்னு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ಪ್ರಸಂಗ ಮಾಡಬಹುದು, ಬಹಳ ಇಕ್ಕಟ್ಟಿ ನಿಲುವಿನಿಂದ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗುತ್ತೆ. பாட்டு அறக்குறைய முடிந்தாலும் பரவாயில்ல, சத்தியம் அறக்குறைய முடியக்கூடாது, கர்த்தரோட கோபம் வரும். ಹಾಡು ಒಂದು ವೇಳೆ ಅರ್ಧ ಆದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಸತ್ಯ ಮಾತ್ರ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮುಗಿಸಬೇಕು. ஏனென்றா கேட்கிற சத்தியம் விடுதலை ஆக்கும் என்று சொன்னார். ಕೇಳುವ ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ கேட்கிற பாட்டு உனக்கு விடுதலை ஆக்கும் என்று சொல்லவில்லை. ನೀವು ಕೇಳುವ ಹಾಡು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. கேட்கிற சத்தியமே உன்னை விடுதலை ஆக்கும் என்று சொன்னார். ನೀವು ಕೇಳುವ ಸತ್ಯವೇ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. ஞானத்தோடு புத்தியோடு நீங்கள் நேரம் ஆயிடுச்சு என்று முடிக்க வேண்டும். ಜ್ಞಾನ ಬುದ್ಧಿಯಿಂದ ಸಮಯ ಆಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಬೇಗ ಮುಗಿಸಬೇಕು. இப்பொழுது பேசுற சத்தியம் 3 மணிக்கு மேல ஆகும் முடியுமா? ಈಗ ಮಾತಾಡಿದರೆ ಸತ್ಯ 3 ಗಂಟೆ ಮೇಲೆ நிதானம் பேசினாலும் 3 மணி எடுத்துக்கொண்டு போகும். அப்பேற்பட்ட சத்தியங்களை எனக்கு வெளிப்பாடு கொடுத்துக்கிறார். ನಿಧಾನವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು 3 ಗಂಟೆ ಆಗುತ್ತದೆ. ಆ ರೀತಿ ದೇವರು ಪ್ರಕಟಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அது முடியாத அளவில் இருக்கிறது, ಅದು ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 எடுத்தவர் மடமடன் வாசிங்க. 3:21 ಪ್ರಕಟಣೆ ಓದಿ ನೋಡಿರಿ. ನಾನು ಜಯ ಹೊಂದಿ ನನ್ನ ತಂದೆಯೊಡನೆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡೆನು, ಹಾಗೆಯೇ ಜಯ ಹೊಂದುವವನನ್ನು ನನ್ನೊಡನೆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುವೆನು. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயம் கொள்கிறவனே எவனோ எவளோ, ಜಯ ಹೊಂದುವವರು ಯಾರೋ ಯಾರಾಗಿದ್ದಾರೋ. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை பற்றி பேசவில்லை, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳ ವಿಷಯದಲ್ಲಿ வரம் பெற்றவனை பற்றி பேசவில்லை, ವರ ಹೊಂದಿದವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಲಿಲ್ಲ. ஜெயத்தை பற்றி பேசுறார். ಜಯದ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. எவ்வளவுதான் வரம் பெற்று கோடிக்கணக்கான ஆத்மகளை நீ ஆதாயப்படுத்தினாலும், ಎಷ್ಟು ವರ ಹೊಂದಿದರು ಕೋಟ್ಯಾಂತರ ಆತ್ಮಗಳನ್ನು ಸಂಪಾದನೆ உனக்குள்ளே ஜெயம் இல்லை என்று சொன்னா ನಿನ್ನಲ್ಲಿ ಜಯ ಇಲ್ಲವೆಂದರೆ உனக்கு தோல்வி தான். ನಿನಗೆ ಸೋಲು ಗ್ಯಾರಂಟಿ. இப்பொழுது எதுக்கு ஞானஸ்தானம் நிதானிக்கிற? ಯಾವುದಕ್ಕೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ದಿನಾನ್ ಮಾಡುತ್ತಾರಯ್ಯ? ஒவ்வொருத்தரும் நான் பார்க்கும் போது ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನಯ್ಯ ಗಮನಿಸುವಾಗ பாவத்தை ஜெயிக்க முடியாத பலவீனங்கள் இருக்கிறது. ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಲಾಗದಂತ ಬಲವೀನತೆಗಳಿದೆ. ஞானஸ்தானம் கொடுத்த உடனே
ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣವೇ சில நாள் மட்டும்தான், ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಮಾತ್ರವೇ, சில மாதம் அல்ல, ಕೆಲವು ತಿಂಗಳುಗಳಲ್ಲ, சில நாளைக்குள்ள ಕೆಲವು ದಿವಸಗಳೊಳಗೆ பலகீனாய் தோத்து போறார்கள். ಬಲಹೀನವಾಗಿ ಸೋತು இந்த ಹೋಗುತ್ತಾರೆ. ஞானஸ்தானம் கொடுத்தா என்ன, கொடுக்க கட்டி என்ன, ಈ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಟ್ಟರೇನು ಬಿಟ್ಟರೆ அதிகமான நியாய தீர்ப்புக்குள்ளாவார்கள். ಅಧಿಕವಾಗಿ ನ್ಯಾಯ நீ ತೀರ್ಪುಗೊಳಗಾಗುತ್ತಾರೆ. கேட்கிற சத்தியமே அவனை நியாய தீர்க்கும் என்று சொல்லிவிட்டார். ನೀನು ಕೇಳುವ ಸತ್ಯವೇ ನಿನ್ನನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತದೆ. ஆகியால தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஜெயம் பெற வேண்டும். ಜಯ ಹೊಂದಬೇಕು. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, கர்த்தருக்குள்ள ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೀರಾ. ஆனா அவனோட வாழ்க்கையில ஜெயம் வேண்டுமே. ಅದು ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಜಯ ಬೇಕೆ. வரக்கூடிய அசுத்தத்து மேல ஜெயம், ಬರುವ ಅಸುದ್ಧದ ಮೇಲೆ கோபத்து ಜಯ, மேல ஜெயம், ಕೋಪದ ಮೇಲೆ ಜಯ, மாம்சிக ஆசை மேல ஜெயம், ಮಾಂಸಿಕದ ಆಸೆಗಳ ಮೇಲೆ ಜಯ, இப்பேற்பட்ட பல பாகத்துல அவிசுவாசம் வரக்கூடிய காரியங்களிலே ஜெயம். ಅನೇಕ ಭಾಗದಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆ ಬರುವಗಳ ಮೇಲೆ ಜಯ இப்பேற்பட்ட ಹೊಂದಬೇಕು. நீ ஜெயித்தா தான் முடியும் உன்னோட வாழ்க்கையில. ಈ ರೀತಿ ಜಯಿಸಿದರೆ ಮಾತ್ರ ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಸಾಧ್ಯ. 100 வருஷத்துக்கு முன்னே, 80 70 வருஷத்துக்கு முன்னே எல்லாம் ஜெயம் பெற்றாரலாம் ஊழியங்களிலே. 100 ವರ್ಷ 70 80 ವರ್ಷದ ಎಲ್ಲರೂ ಜಯ ಹೊಂದಿದರಂತೆ. ஆனா இப்பொழுது ஜெயம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ಆದರೆ ಜಯ ಹೊಂದುವುದು ಈಗ ಕಷ್ಟವಾಗಿಬಿಟ್ಟಿದೆ. ஏனென்று சொன்னா, ಯಾಕೆಂದು ಹೇಳಿದರೆ சபைக்குள்ள உலகம் வந்து விட்டதான். ಸಭೆ ಒಳಗೆ ಲೋಕವು ಬಂದು ಬಿಟ್ಟಿತಂತೆ. இதனால ஜெயம் பெற முடியாத அவளில் இருக்கிறது. ಇದರಿಂದ ಜಯ ಹೊಂದಲಾಗದ ಸ್ಥಿತಿ ಬಂದು சபையை எப்படித்தான் எடுத்துக்கொண்டு போய் அவர் கையில கொடுக்கிறது என்று சந்தேகம் வந்துட்டு இருக்குது எனக்கு. ಸಭೆಯನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುವುದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಸಂದೇಹ உங்களை ಬಂದಿದೆ. ஒவ்வொருத்தருமாக அவர் கையில கொடுக்க வேண்டுமே, அது முடியுமா? ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೊಡಬೇಕೇ ಆಗುತ್ತದಾ? நீ ஜெயமில்லாதபடிக்கு தோத்து போய் கொண்டிருக்கிறாயே, ನೀನು ಜಯವಿಲ್ಲದಂತೆ ಸೋತು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀಯೇ. இதுல போய் எப்படி அவர் கையில உன்னை கொடுக்க முடியும்? அவர் எப்படி வாங்க முடியும்? ಅದನ್ನೇ ಹೇಗೆ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ? ಅವರು ಹೇಗೆ ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? நீ ஜெயம் பெற்றியனா, ನೀನು ಜಯ ಹೊಂದಿದರೆ ஊழியக்காரனோ விசுவாசியோ கேள்வி அதல்ல. ಸೇವಕರೋ ವಿಶ್ವಾಸಿಯೋ ಪ್ರಶ್ನೆ ಅದಲ್ಲ. நீ ஜெயம் பெற்றியனா, ನೀನು ಜಯ ಹೊಂದಿದರೆ ஒரு சிங்காசனத்தை உட்கார வைக்கிறாரா? ಒಂದು ಸಿಂಹಾಸನ ಮೇಲೆ ಕುಳ್ಳಿರಿಸುತ್ತಾರೆ. உன்னை தனியா உட்கார வைக்கிறது இல்லையா, ನಿನ್ನ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ அவர் ಕುಳ್ಳಿರಿಸುವುದಿಲ್ಲ, பக்கத்துல உட்கார வைக்கிறார். ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲೇ இது ಕುಳ್ಳಿರಿಸುತ್ತಾರೆ. சாதாரணமான ஒரு ஆசீர்வாதமா? ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ, யாராலும் இது சிந்திக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ಯಾರಿಂದಲೂ ಯೋಚಿಸಲಾಗದಂತ ಆಶೀರ್ವಾದ. அதே போலவே நம்ம வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டும். ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಬೇಕು. இன்னைக்கு அநேக காரியங்களிலே சபை தோல்வி அடைஞ்சு கொண்டு வருது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸಭೆ ಸೋಲು ಉಂಟುತ್ತಾ ಇದೆ. குடும்ப வாழ்க்கையில பார்க்கும்போது ಕುಟುಂಬ ಬಾಳಿನಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தோல்வியே இருக்கிறது. ಸೋಲುಗಳಾಗುತ್ತಿದೆ. ஒவ்வொரு குடும்பமாவது சரியானபடிக்கு கணவன் மனைவியோட சமாதான சந்தோஷம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ. பார்த்தா எல்லாம் உங்களை போல பக்தி யாரும் இல்லைன்னு நினைக்கலாம். ನೋಡಿದರೆ ನಿಮ್ಮ ರೀತಿ ಭಕ್ತಿ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂದು ஆனா தேவ சமுத்திரந்த கர்த்தர்கிட்ட நான் பார்க்கும்போது, ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ குடும்பத்துல சரியானபடிக்கு சமாதானம் இல்லை. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. எத்தனை பேர் என் குடும்பத்துல சமாதானம் இருக்குன்னு சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿದೆ ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? அந்தரங்கத்துக்குள்ள சமாதானம் இல்லை. ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. இவளை ஏன் தான் கட்டிக்கணுமோ, ಇವಳನ್ನು ಯಾಕೆ ತಾನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೆ, இவனை ஏன் தான் கட்டிக்கணும், ಇವನನ್ನು ಯಾಕೆ ತಾನು ಮದುವೆ ஏன் தான் ಮಾಡಿಕೊಂಡೆ? கல்யாணம் ஆச்சு, ಯಾಕೆ ಮದುವೆ ಆಯಿತು? அப்பொழுது நான் செத்திருந்தா நல்லா இருந்துச்சு. ಆಗಲೇ ಸತ್ತಿದ್ದರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತೆ. இப்படியா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில வாதாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ಹೀಗೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ವಾದಾಟಗಳು ನಡೆಯುತ್ತಾ ಇವೆ. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று போறா, ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ ಎಂದು ಹೋದರೆ பிசாசாகி விடுகிறார். ಸೈತಾನಾಗಿ ಬಿಡುತ್ತೇನೆ. தற்கொலை செய்து கொள்ளாத வாழலாம் என்று சொன்னா அது முடியாமல் போகிறது. ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಬಾಳಬೇಕೆಂದರೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. யாரை நம்புறது யாரை விடுறது என்ற வாழ்க்கையில போராட்டம் என்று சொல்கிறார். ಯಾರನ್ನು ನಂಬುವುದು ಬಿಡುವುದು ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಹೋರಾಟವಾಗಿದೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. ஜெயம் இல்லை, ಜಯವಿಲ್ಲ. சபையை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை. மேலே ಸಭೆಯನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಿಕೊಂಡು எல்லா வான மண்டலத்துக்கும் மேலாக இந்த சபையை எடுத்துக்கொண்டு அவர் கையில கொடுக்கணும்னா சாதாரணமான விஷயம் நேசிக்க வேண்டாம். ಆಕಾಶ ಮಂಡಲಿಗೆ ಮೇಲೆ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಕೊಡಬೇಕೆಂದರೆ ಸಾಮಾನ್ಯವಾದದ್ದಲ್ಲ. தேவபிள்ளைகள் அவர் கையில நான் கொடுக்க வேண்டும், ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು. அதுக்காக தான் இந்த ஊழியத்திலே என்னை நியமிச்சிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಅಯ್ಯನವರು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ ಸೇವೆಗೆ. எத்தனை பேர் உங்களை பிடித்து அவர் கையில கொடுக்கிற அளவுக்கு பரிசுத்தம் இருக்கிறது, ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿದು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದೆ, விசுவாசம் இருக்கிறது. ನಂಬಿಕೆ ಇದೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஞானஸ்தானம் பெறுகிறது பெருசல்ல, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಎತ್ತುವುದು ದೊಡ್ಡದಲ್ಲ, பாடுறது பெருசல்ல, ಆಡುವುದು ದೊಡ್ಡದಲ್ಲ, பிரசங்கம் செய்கிறது பெருசல்ல. ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು ದೊಡ್ಡದಲ್ಲ. ஜெய ஜீவ வேண்டும் உன் வாழ்க்கையில. ಜಯದ ಜೀವಿತ ಬೇಕು ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ. சாத்தானத்தான் எதிர்பார்க்கிறான், ಸೈತಾನ ಅದನ್ನೇ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஜெயிக்க உன்னை விடமாட்டேன் என்று சொல்கிறான். ನಿಮ್ಮನ್ನು ಜಯಿಸಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾನೆ. முதலாவதாக உனக்குள்ள இருந்த அவிசுவாசம் ஜெயிக்க முடியவில்லை. ಮೊದಲದಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಅಪನಂಬಿಕೆ ಜಯಿಸಲಾಗುತ್ತೆ. ஏன்? ಯಾಕೆ? வறுமை, ಕ್ಷಾಮಗಳು, வியாதி,
ರೋಗಗಳು, இது ரெண்டையும் பார்த்து ಈ ಎರಡನ್ನು ನೋಡಿ மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ குடும்பத்துல பிரச்சனை இல்லை, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು, கணவன் மேல அன்பில்லை, ಗಂಡನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ, மனைவி மேல அன்பில்லை, ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ, குறுக்கு வழியில வாழ இஷ்டப்படுற, ಅಡ್ಡ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದೆ. உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? ನಿನ್ನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ? விசுவாசம் என்ன? ನಂಬಿಕೆ ಎಂದರೇನು? இருந்தா இங்கே இல்லை விட்டா அங்க. ಇದ್ದರೆ ಇಲ್ಲೇ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ. எத்தனை நாள் வாழ போறோம்? ಎಷ್ಟು ದಿವಸ ಬಾಳಲು ಹೋಗುತ್ತೆ? இருக்கிற வாழ்க்கையை நல்லது திருப்தி அடைய முடியாமல் இருக்கிறது. ಇರುವ ಬಾಳಿನ ತೃಪ್ತಿ ಹೊಂದದೇ ಇರುತ್ತೇವೆ. பிடிப்பட்ட சபையை எப்படி எடுத்துக்கொண்டு போகிறது? ಈ ರೀತಿ ಸಭೆಯನ್ನು ಯಾಕೆ ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ? ஏன் சம ஊழியத்தை நிக்க வைக்க முடியாது? ಯಾಕೆ ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ? பக்தி உடையவர் இருக்கிறார்கள், ಭಕ್ತಿವಂತ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. இப்ப இருக்கிற ஒரு பரிசுத்தம் கொஞ்ச நேரத்துக்குள்ள இருக்காது. ಈಗಿರುವ ಪರಿಶುದ್ಧ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஜெய வேண்டும் உன்னோட வாழ்க்கை. ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಜಯದ ಜೀವಿತ. குடும்பத்துல அசமாதானம் வருதா? ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಸಮಾಧಾನ ಬರುತ್ತದಾ? அன்பை சாதிச்சுக்கோ, ಪ್ರೀತಿಯಿಂದ ಸಾಧನೆ ಮಾಡು. போராட்டம் வருகிறதா? ಹೋರಾಟಗಳು ಬರುತ್ತವಾ? நிதானித்த தாழ்மையோடு, ನಿಧಾನಿಸಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಓಡು. ஏன்? ಯಾಕೆ? ஒவ்வொரு வாழ்க்கையிலுமாக நீ ஜெயம் பெற வேண்டும். ಒಂದಿನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಬೇಕು. இங்கே எல்லாருக்கும் இல்ல, ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಇಲ್ಲ. ஜெயம் பெற்ற எவனும் ಜಯ ಹೊಂದುವವನು ಯಾರು? என்னோட கூட சிங்காசனத்துல உட்காருவா, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க, எந்தெந்த விஷயத்துல ஜெயிச்சிருக்கிற. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿದ್ದೀರಾ? தேவ பிள்ளைகளே, ஜெயம் இல்ல, ಜಯ ಇಲ್ಲ. எரிச்சல், ಊರಿಗಳು, பகை, ಆಕೆಗಳು, வைராகியம், ವೈರಾಗ್ಯ ಜೀವಿತ, குரங்கூறுதல், ಕೊರತೆ ಹೇಳುವುದು, குடும்பத்துல சமாதானம் இல்லை, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. எங்க ஜெயம் கிடைக்கிறது? ಎಲ್ಲಿ ಜಯ ಸಿಕ್ಕುತ್ತದೆ? வீட்டு எப்படி இருக்க வேண்டும்? ನಿಮ್ಮ ಮನೆ ಹೇಗಿರಬೇಕು? தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருக்க வேண்டும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ತುಂಬಿರಬೇಕು. யாக்கோபே, ಯಾಕೋಬನೇ, உன்னோட கூடாரம் எவ்வளவு அழகா இருக்குதுப்பா, ನಿನ್ನ ಮನೆಗಳು ಎಷ್ಟು ಸೌಂದರ್ಯವಾಗಿದೆ, அது உள்ள கேதுரு மரம் இருக்கிறது என்று சொல்கிறார். ಅದರೊಳಗೆ ಕೇದರು ಮರ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. கேதுரு மரம் என்ன? ಈ ಕೇದರು ಮರ ಏನು? உயரமா வளருமா? ಅದು ಉದ್ದವಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. ஜாஸ்தி காத்து அது மேல தான் படுமா? ಗಾಳಿ ಅದರ ಮೇಲೆ ಜಾಸ್ತಿ ಹೊಡೆಯುತ್ತದೆ. வலியுமா? ಆದರೆ ಬಗ್ಗುತ್ತದೆ, ஒடியாதா? ಒಡೆಯುವುದಿಲ್ಲ. இதுதான் விசுவாசி. ಇದೆ ನಂಬಿಕೆ. யாக்கோபே, ಯಾಕೋಬನೇ, உன்னோட கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது, ನಿನ್ನ ಮನೆಗಳು ಎಷ್ಟು ಸೌಂದರ್ಯವಾಗಿದ್ದಾವೆ. எப்படி இருக்கிறது? ಯಾಗಿದ್ದಾವೆ? கேதுரு மரங்கள். ಕೇದರು ಮರ ರೀತಿಯಲ್ಲಿ என்ன வந்தாலும் சரி, ಏನು ಬಂದರೂ ಸರಿ, கிறிஸ்துக்குள்ள நிக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. இது கேதுரு மரம் தான் உயரமா வளருமா? ಕೇದರು ಮರ ಎತ್ತರವಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. காத்து அடிச்சு அது மேல தான் வருமா? ಗಾಳಿ ಒಡೆದರೆ ಅದರ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. வழியிற நேரத்துல ஒடிஞ்சிடோன்னு வருதுமா? ಬಗ್ಗುವ ಸಮಯ ಒಡೆಯುವಂತೆ ಬಗ್ಗುತ್ತದೆ. ஒடியாதான், மறுபடியும் அதே நிக்குமா? ಒಡೆಯುವುದಿಲ್ಲ, ಅದು ಮತ್ತೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அதான் சொல்றான் யாக்கோபே, ಯಾಕೋಬನೇ, உன்னோட வீட்டில் நீயும் உன்னோட மனைவியின் பிள்ளைகளுக்கு கேதுரு மரங்கள். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನೀನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಕೇದರು ಮರಗಳಾಗಿದ್ದೀರಾ. தேவளே, யோபுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது ಯೋಬನ ಬಾಳಿನಲ್ಲಿ ನೋಡುವಾಗ கேதுரு மரங்களா காணப்பட்டார்கள். ಕೇದರು ಮರಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ದೇವರೇ ಕೊಟ್ಟರು, ದೇವರೇ ತೆಗೆದುಕೊಂಡರು. இது கேதுரு மரங்கள். இதெல்லாம் ಈ ಕೇದರು ಮರಗಳಿವೆಲ್ಲ இன்னைக்கு கொஞ்சம் முள்ளு குத்திக்கினா போதும், ಮುಳ್ಳು ಚುಚ್ಚಿಕೊಂಡರೆ தோ, ಸಾಕು. என்ன இயேசு சுவாமி, ಏನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ, என்ன ஆராதனை, ಏನು ಆರಾಧನೆ, என்ன ஜெபம், ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ, என்ன பிரசங்கம், ಏನು ಪ್ರಸಂಗ, அங்கே டமாராயிடுறேன். ಅಲ್ಲೇ ಬಿದ್ದೋಗುತ್ತೀಯ. பிசாசு உளுந்து உளுந்து சிரிக்கிறான். ಸೈತಾನ್ ಬಿದ್ದು ಬಿದ್ದು ஏன் ನಗುತ್ತಾನೆ. சிரிக்கிறான்? ಯಾಕೆ ನಗುತ್ತಾನೆ? நீ எவ்வளவு முட்டாளா இருக்கிற பாத்தியா? ನೀನು ಎಷ್ಟು ಮೂರ್ಖನಾಗಿದ್ದೀಯ. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு வைத்திருக்கிறாரு. ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಆಶೀರ್ವಾದ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் இருந்த இடத்துல நீ போறியே, ನಾನಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀನು ಹೋಗುತ್ತೀಯೇ. சுலபமா ஒரே தள்ளி விட்டாய முட்டாளே என்று நம்மளை பார்த்து சாத்தான் சொல்லுகிறானா? ಮೂರ್ಖನೇ, ಸುಲಭವಾಗಿ ಮೊದಲು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ இப்ப எப்படி இருக்க வேண்டும்? ಯಾಗಿರಬೇಕು? ஜெயம் எப்படி இருக்க வேண்டும்? ಜಯ ಯಾಗಿರಬೇಕು? மிக எச்சரிக்கையா வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இந்த கிறிஸ்துவிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಯಾರು ಅಗಲಿಸಲು ಸಾಧ್ಯ? இதுதான் உன்னோட வாழ்க்கையில சவால். ಇದೇ ನಿನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ எத்தனை நாள் சவால் இட போற? ಎಷ್ಟು ದಿವಸ ಸವಾಲಿಡುತ್ತೀಯ? 70 வருஷம் 80 வருஷம் பெருசுன்னு நினைச்சிட்டியா? 70-80 ವರ್ಷ ದೊಡ್ಡದಿಂದ ಹೇಳು. 1000 வருஷம் அங்க ஒரு நாள் மாதிரி தெரியுதான். ಇಲ್ಲಿ 1000 ವರ್ಷ, ಅಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸವಾಗಿದೆ. அப்படி இருக்கும் போது ಹಾಗಿರುವ நீ சவாலோட வாழ வேண்டும். ನೀನು ಸವಾಲ್ ಹಾಕಿ ಬಾಳಬೇಕು. இது ஒரு ரட்சிப்புக்கு அடையாளம். ಇದು ರಕ್ಷಣೆಗೆ ಗುರುತಾಗಿದೆ. நீ அங்கங்க தோத்து போனியாரா? ಅಲ್ಲಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ உலகத்தாரை விட மோசம். ಲೋಕದವರಿಗಿಂತಲೂ ಮೋಸ. உலக ஞானம் அதிகமா இருக்கிறதா? ಲೋಕದ ಜ್ಞಾನ ಅಧಿಕವಾಗಿದೆ ಅಂತೆ. நம்மளை விட பயங்கரமான ஞானம் உலகத்தாரோட இருக்கிறதா? ನಮಗಿಂತಲೂ ಅಧಿಕವಾದ ಜ್ಞಾನ ಲೋಕದವರಿಗೆ ಇದೆ. நம்ம தோத்து போய் நிற்கிறோம். ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. எச்சரிக்கையா இருந்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. வெளிப்படுத்தின விசேஷ வார்த்தை பாருங்க, ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿರಿ. 3:15. 3:15 ಪ್ರಕಟಣೆ. ಗಳನ್ನು ಬಲ್ಲೆನು, ನೀನು ತಣ್ಣಗೂ ಅಲ್ಲ ಬೆಚ್ಚಗೂ ಅಲ್ಲ,
ನೀನು ತಣ್ಣಗಾಗಲಿ ಬೆಚ್ಚಗಾಗಲಿ ಇದ್ದರೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿತ್ತು. ನೀನು ಬೆಚ್ಚಗೂ ಇಲ್ಲದೆ ತಣ್ಣಗೂ ಇಲ್ಲದೆ ಉಗುರು ಬೆಚ್ಚಾಗಿರುವುದರಿಂದ ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಬಾಯೊಳಗಿಂದ ಕಾರುವೆನು. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆ. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. இங்க என்ன சொல்லிடுற பாருங்க, ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ, நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. ನೀನು ತಣ್ಣಗೂ ಇಲ್ಲ ಬೆಚ್ಚಗೂ ಇಲ್ಲ, இப்படி சொல்ற. உனக்கு சூடா இரு, ಒಂದು ಬಿಸಿಯಾಗಿರು, இல்லை உனக்கு சில்லுன்னு ஆயிடு. ಒಂದಿಲ್ಲ ತಣ್ಣಗೆ ಇರು. சூடா எதை குறிக்கிறது? ಆ ಬಿಸಿ ಯಾವುದು ಗುರುತು நீ ಮಾಡಿ கிறிஸ்துக்குள்ள ஜீவிக்கிறது குறிக்கிறது. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದನ್ನು ತಿಳಿಸುತ್ತದೆ. சில்லுன்னு எதை குறிக்கிறது? ತಣ್ಣಗಿರುವುದು ಯಾವುದು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ? முழு பின்மாற்றத்தை குறிக்கிறது. ಸಂಪೂರ್ಣ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವುದನ್ನು இது ரெண்டும் இல்லை என்றாரு. ಇದು ಎರಡು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்றார்? ಏನು உன் ಹೇಳುತ್ತಾರೆ? கிரியைகளை நீ அறிந்திருக்கிறேன். சூடும் இல்லை குளிரும் இல்லை, ನೀನು ಬಿಸಿಯೂ ಇಲ್ಲ ತಣ್ಣಗೂ ಇಲ್ಲ, வெது வெதுப்பா இருக்கிற. ಉಗುರು ಬೆಚ್ಚಗಿದ್ದೀಯ. இங்க எத்தனை பேர் வெது வெதுப்பா இருக்கிறீங்க தெரியுமா? ಎಷ್ಟು ಜನ ಉಗುರು ಬೆಚ್ಚಗಿದ್ದೀರ ತಿಳ್ಕೊತ. சமயம் வந்த பக்தி இல்ல வெட்ட பக்தி இல்ல. ಸಮಯ ಬಂದರೆ ಮಾತ್ರ ಭಕ್ತಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಭಕ್ತಿ சமயம் ಇಲ್ಲ. வந்த பரிசுத்தம் இல்ல வெட்ட பரிசுத்தம் இல்ல. ಸಮಯ ಬಂದರೆ ಪರಿಶುದ್ಧ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ. வெது வெதுப்பான ஜீவியம். ಉಗುರು ಬೆಚ್ಚಗಿನ ಜೀವಿತ. ஒன்று போயிடு, ಒಂದು ಹೋಗಿ ಬಿಡು, இல்லையா நான் ஒன்று இருந்துடு. ಇಲ್ಲ ಆದರೆ ಇದ್ದು ಬಿಡು. இங்கே இல்லாத அங்கே இல்லாத இருக்காதே. ಇಲ್ಲಿಯೂ ಅಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲದೆ ಇರಬೇಡ. உன்னை வாந்தி எடுத்துடுவேன்றார். ನಿನ್ನನ್ನು ವಾಂತಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. என் அன்பு தேய்ப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்த நம்ம வாழ்க்கையில வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಬಾಳಬೇಕಾಗಿದೆ. 18 வார்த்தை பாருங்கள், 3:18. 3:18 ಓದಿ. நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு ஆ. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் ஆ. உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு 17 வார்த்தை பாரு. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் ஆ. பரிதபிக்கப்படத்தக்கவனும் ம். தரித்திரனும் ம். குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல். சபைக்கு டைட்டில் கொடுக்கிறார் பாருங்க. சபை எந்த அளவுல இருக்குது? ಸಭೆಗೆ ಬಿರುದು ಕೊಡುತ್ತಾರೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ? வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதா? ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಇದೆಯಂತೆ, நிர்வாணியா இருக்கிறதா? ಬೆತ್ತಲೆ ಆಗಿದೆಯಂತೆ, குருடனா இருக்கிறதா? ಅದು ಕುರುಡರಾಗಿದೆ ಅಂತೆ. ஆனா ಆದರೆ நீ என்ன சொல்ற? ನೀನು நான் ஞான உடையவனும் ஐஸ்வர்ய உடையவன் என்று சொல்லி ஏமாத்தி கொண்டு வருகிற ಜ್ಞಾನ ಐಶ್ವರ್ಯ ಉಳ್ಳವನೆಂದು ವಂಚಿಸುತ್ತಿದ್ದೀಯಾ? தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. ஒத்த வேஷம் நம்ம வாழ்க்கையில கூடாது. ವೇಶ್ಯ ಭಕ್ತಿ ನಮ್ಮ ಬಾಳಿನ ಬಾಳಬಾರದು. வஸ்திரம் இல்லாதவனா இருக்கா, கொடுத்த நீதி வஸ்திரம் எங்க போயிடுச்சு? ಕೊಟ್ಟ ನೀತಿ ವಸ್ತ್ರ ಎಲ್ಲಿ ಹೋಯಿತು? தெய்வீக கண்ணு போயிடுச்சு. ದೈವಿಕ ಕಣ್ಣುಗಳು ಹೋಯಿತು. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஐஸ்வர்யமே இல்லை உங்ககிட்ட, ரட்சிப்பு இல்லை, ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಐಶ್ವರ್ಯ ಇಲ್ಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ. நீ தரித்திரனா இருக்கிறா. ನೀನು ದರಿದ್ರನಾಗಿದ್ದೀಯ. ஆனா நீ என்ன சொல்ற? ಆದ್ರೆ ನೀನೇನು ಹೇಳುತ್ತೀಯಾ? நான் பெரிய ஐஸ்வர்யவான். ನಾನು ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವಂತನು. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. நம்ம ஜீவியங்களை எடுத்து கர்த்தர் முன்ன வைக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ಇಡಬೇಕು. இப்பொழுதுதான் பெருசா நம்ம நினைக்கிறோம். ಈಗ ದೊಡ್ಡದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇವೆ. இது ஒன்றும் நினைக்க வேண்டாம். தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳು ಏನು ನೆನೆಸಬೇಡಿರಿ. பாதபடியில் ஒன்று தரமட்டமா தாழ்த்து ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. கீழே வசனம் என்ன சொல்றார்? ಕೆಳಗಿನ ವಚನ ಏನು நான் நீ ಹೇಳುತ್ತದೆ? வா என்கிட்ட வாசி வாசி. நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு ஆ. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் ஆ. உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு ஆ. நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் இடத்திலே வாங்கிக் இங்க ஒரு கொள்ளவும். தருணத்தை கொடுக்கிறாரு. ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಮಯ ಕೊಡುತ್ತಾರೆ. என்னத்தை கொடுக்கிறார்? ಇದೇನು ಸಮಯ ಕೊಡುತ್ತಾರೆ? வா, ಬನ್ನಿ, அக்கினியிலே போடப்பட்ட உன்னை ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ನಿನ್ನನ್ನು, சுட்டரித்து ಅದನ್ನು ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟು உனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே போட்டு ನಿನ್ನಲ್ಲಿನ ಕಲ್ಮಶಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕಿ. அக்கினியில் என்னத்தை போடுறார்களா? ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ? பொண்ணு போய் அக்கினியில போடுறாங்களா? ಬಂಗಾರವನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. அது போட்டு போட்டு அடிச்சு அடிச்சு ಅದನ್ನು ಹಾಕಿ ಒಡೆದು அதுக்குள்ள இருக்கிற கல்மஷங்களை எடுத்து வெளியே போடுறாங்க. ಅದರಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಕಲ್ಮಶಗಳೆಲ್ಲ ದೂರ ಮಾಡಿ பியூரா மாத்துறார்கள். ಅದು ಒರಿಜಿನಲ್ ಆಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ அத்த ಮಕ್ಕಳೇ, சொல்றாரு, வா ಬಾ, நீ நிர்வாணியா இருக்கிறத பார்த்து. ನೀನು ಬೆತ್ತಲೆ ಆಗಿರುವುದನ್ನು ನೋಡಿ. நான் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி தெரியுமா? ನಾನು ಯಾವ ರೀತಿಯ ಚಕ್ರವರ್ತಿ ಗೊತ್ತಾ? என்னோட ஆடை உனக்கு தெரியுமா? ನನ್ನ ವಸ್ತ್ರ ಗೊತ್ತಾ? நீ ನೀನು என் பிள்ளை அல்லவா? ನೀನು ನನ್ನ நீ ಮಕ್ಕನಲ್ಲವಾ? நிர்வாணியா இருக்கலாமா? ನೀನು ಬೆತ್ತಲೆ ಆಗಿರಬಹುದಾ? சாத்தான் எப்படி இருக்கிறான்? ಸೈತಾನಿ ಆಗಿದ್ದಾನಂತೆ, நிர்வாணியா இருக்கிறான். ಬೆತ್ತಲೆ ಆಗಿದ್ದಾನಂತೆ. ஆனா அவனுக்கு கொடுத்த அழகு, ಆದರೆ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟ ಸೌಂದರ್ಯ 28 மிகவும் பயங்கரமா இருக்கிறது. 28ರಲ್ಲಿ ಬಹಳ ಭಯಂಕರವಾಗಿ, அவ்வளோ ஆசீர்வாதம். ಅಷ್ಟು ಸೌಂದರ್ಯ ಕೊಟ್ಟರು. அவனோட அழகை மாசத்துக்கு ஒரு தடவையாவது நான் பார்க்குவேன். ಅವನ ಸೌಂದರ್ಯವನ್ನು ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಸಾರಿ ಆದರೂ ಗಮನಿಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. பயங்கரமான அழகு. ಭಯಂಕರವಾದ ಸೌಂದರ್ಯ.
நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ಇದುವರೆಗೂ ಅಯ್ಯ ನೋಡಿದ್ದೆ. 3 ಅವತಾರமான அழக காமித்தான். 3 ಅವತಾರದಲ್ಲಿ ಅವನ ಸೌಂದರ್ಯವನ್ನು ತೋರಿಸಿದನು. ஏசு சாமி தானா நினைச்சிட்டேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದರು. என் நாவனாலே அந்த அழகை வர்ணிக்க முடியவில்லை. இந்த நாளிಗೆಯಿಂದ ಆ ಸೌಂದರ್ಯವನ್ನು ವರ್ಣಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. எப்படித்தான் அவன அழகு கொடுத்தாரோ எனக்கும் தெரியவில்லை. ಯಾಕೆ ದೇವರು ಅಷ್ಟು ಸೌಂದರ್ಯ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟರೂ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. அதான் அவனுக்கு பேரு. ಅದೇ ಅವನಿಗೆ ಹೆಸರು லூசிஃபர். ಲೂಸಿಫರ್ ಎಂಬುದಾಗಿ. ரொம்ப அழகு. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம். அவ்வளோ அழகு. ಅಷ್ಟು ಸುಂದರನು. ஆகையால என் ஆண்டவராக இயேசுவே ஸ்தோத்திரம். ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நீ ஜெயம் பெற வேண்டும். இந்த சபையில வந்துக்கிற நீ, ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನೀನು நீ ஜெயம் பெற வேண்டும். ಜಯ ಹೊಂದಬೇಕು. இல்லாவிட்ட முடியாது. ಇಲ್ಲದಿದ್ದರಾಗುವುದಿಲ್ಲ. உன் வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள், ನಿನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬರುವಂತ ಸೋದನೆಗಳು, ஜாஸ்தி சோதனை என்ன இருக்குது? ದಾಕ್ಷ ಸೋದನೆಗಳು ಏನಿದೆ? அசுத்த சோதனை. ಅಶುದ್ಧ சபையில அசுத்தமான சோதனை கொண்டு வருகிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಸೋದನೆಯನ್ನು ತರುತ್ತಾನೆ. அடுத்து என்ன? ನಂತರ ಇನ್ನೊಂದು ಯಾವುದು? வாக்குவாதங்கள். ವಾಗ್ವಾದ ಮಾಡುವುದು. இதுக்கு எந்த ஆவி வருதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். ಇದಕ್ಕೆ ಯಾವ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಆತ್ಮದ ತಿಳಿದಿದೆ அவர் கோபத்தை உண்டாக்குறது, ಕೋಪವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. கணவன் மனைக்குள்ள சந்தேகத்தையும் விருப்பமில்லாத வாழ்க்கை உண்டாக்குறது, ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಮಧ್ಯೆ ಸಂದೇಹವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಬೇಸರಿಕೆಯ ಜೀವಿತ ಮಾಡಿಸುತ್ತದೆ. பிரிஞ்சிடலாமா என்ற எண்ணங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ವಿಭಾಗವಾಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಕೊಡುತ್ತದೆ. இதெல்லாம் நீ ஜெயிக்க வேண்டும். ಇದನ್ನೆಲ್ಲ ஜெயிக்கணும். என்ன பண்றது? ಇದು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ஓடு சீக்கிரம், ಓಡು ಬೇಕನೆ, ஓடு சீக்கிரம், ಹೋಗು ಬೇಗನೆ. சிலுவை கிட்ட போய் ಸಿಲುವೆ ಹತ್ತಿರ ಹೋಗಿ கிறிஸ்துவின் அன்பை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. போதும் என்ற மனதுடன் பக்தியை மிகுந்த ஆதாயம். ಸಾಕು ಎಂಬ ಆದಾಯದಿಂದ ಭಕ್ತಿ இல்லாவிட்டால் நீ தோத்து போவாய் என்று வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. ಸೋತು ಹೋಗುತ್ತಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகிய தேவப்பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು 2:11 வெளிப்படுத்தின விசேஷம். ಪ್ರಕಟಣೆ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கொள்ளவன், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தில் சேதப்படுத்துவதில்லை என்று எழுது. அங்கே உட்கார என்று சொல்கிறார். ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா இங்க என்ன சொல்கிறார்? ಇಲ್ಲೇನೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ ஜெயம் பெற்றினா ரெண்டாவது மரணம். ஐயா, ரெண்டாவது மரணம் ஒண்ணுக்குதா? ಎರಡನೆಯ ಮರಣ ಒಂದಿದೆ ಅಂತೆ. இருக்குது. ಇದೆ. இப்ப நம்ம சாவருமே, அது ஒன்னாவது மரணம். ನಾವು ಸಾಯುವುದು ಮೊದಲನೆಯ ಮರಣ. உன்னை எழுப்பின பிறகு ನಿಮ್ಮನ್ನು ಎಬ್ಬರಿಸಿದ ಮೇಲೆ ரெண்டாவது மரணம் ஒன்று இருக்கிறது. ಎರಡನೆಯ ಮರಣ ಒಂದಿದೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? ஜெயம் இல்லாதவனுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு வரக்கூடிய ரெண்டாவது மரணம். ಜಯ ಇಲ್ಲದವನಿಗೂ ಯೇಸುವಿನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡದವನಿಗೂ ಎರಡನೇ ಮರಣ ಬರುತ್ತೆ. மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து பாரு. ದೇವರಾತ್ಮನು ಸಭೆಗಳಿಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಲಿ. ಜಯ ಹೊಂದುವವನಿಗೆ ಎರಡನೆಯ ಮರಣದಿಂದ ಕೇಡಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒன்னாவது மரணம் உன்னை கொண்டு மண்ணில போட்டு பொதிக்கிறது. ಒಂದನೇ ಮರಣ ನಿಮ್ಮನ್ನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹಾಕುವುದು. அது ஏன் டியூட்டி? ಅದು ಅಯ್ಯನವರು ಮಾಡುವ ಕರ್ತವ್ಯ. முதலாவது மரணம் அது. ಮೊದಲನೆಯ ಮರಣ அது சரீரத்துக்கு வரக்கூடிய மரணம். ಅದು ಶರೀರಕ್ಕೆ ಬರುವಂತ ಮರಣ. உன்னை எழுப்பின பிறகு, ನಿನ್ನನ್ನು ಎಬ್ಬರಿಸಿದ ಮೇಲೆ, உன்னை மட்டும் அல்ல, ನಿನ್ನನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, இயேசு அறியாதவனே, ಯೇಸುವನ್ನು ತಿಳಿಯದವನು அத்தனை பேரை எழுப்பிட்டு ಅಷ್ಟು ಜನರನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ நியாய தீர்ப்பு இருக்கிறது. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇದೆ. இரண்டாவது மரணம் என்று சொல்கிறார். ಎರಡನೆಯ ಮರಣ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த இரண்டாவது மரணத்துல தான் ಆ ಎರಡನೆಯ ಮರಣ, ஒரு மரணம் நரகம், ஒரு மரணம் மோட்சம். ಒಂದು ಮರಣ ನರಕ, ಇನ್ನೊಂದು ಮರಣ ಮೋಕ್ಷವಾಗುತ್ತದೆ. இரண்டாவது மரணத்துல ಎರಡನೆಯ ಮರಣದಲ್ಲಿ நீ ஜெயம் பெறுகிற பிள்ளையா இருக்க வேண்டும். ನೀನು ಜಯ ಒಂದು உன்னை கல்லறையிலிருந்து எழுப்பி நிக்க வைக்கும் போது ಸಮಾಧಿಯಿಂದ ಎಬ್ಬರಿಸಿ உன்னுடைய கல்லறைக்குள்ள சத்தம் வருதா? ನಿನ್ನ ಸಮಾಧಿಯಿಂದ ಶಬ್ದ ಬರುತ್ತದೆ. ஜெயம் என்ற ஒரு சத்தம் வருகிறதா? ಜಯಂ ಎಂಬ ಶಬ್ದ ಬರುತ್ತದೆ. உன்னுடைய கர்த்தருக்குள்ள போய் விடுகிறாய். ತಕ್ಷಣ ದೇವರಲ್ಲಿ ವಿಲೀನವಾಗುತ್ತೀಯ. அப்பொழுதுதான் இரண்டாவது மரணம் இல்லை. ಅದೇ ಎರಡ ಮರಣವಿಲ್ಲ. இரண்டாவது மரணம் எங்க இருக்கதா? ಎರಡನೇ ಮರಣ ಎಲ್ಲಿ ಇದೆ? நரகம். ನರಕವಾಗಿದೆ. எச்சரிக்கையா இருந்துಕೊಳ್ಳ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. ஒரு மரணம் நினைச்சியா? ಒಂದು ಮರಣ ಎಂದು ನೆನೆಸಿ. நமக்கெல்லாம் தெரியற மாதிரி ஒரு மரணம் உங்களுக்கு போய் பொதிக்கிறது. ನಮ್ಗೆಲ್ಲ ತಿಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗಿ ஆத்மா வேற ஆகுது, சரீரம் வேற ஆகுது. ಆತ್ಮ ಶರೀರ ಬೇರೆ ಬೇರೆ சரி, ಆಗುತ್ತೆ. முதல் மரணம் என்ன ஆகுது? ಮೊದಲನೆಯ ಮರಣ ಏನಾಗುತ್ತದೆ? மண்ணோட மண்ணாய் விடுகிறது. ಅದು ಮಣ್ಣಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಣ್ಣಾಗುತ್ತದೆ. ஆனா ஆத்மீக மனுஷன் என்ன ஆவரா? ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯ ಏನಾಗುತ್ತಾನೆ? 3 இடம் இருக்கிறது. 3 ಸ್ಥಳಗಳಿದೆ. ஒன்னு நரகம், ಒಂದು ನರಕ, ஒன்னு இருட்டறை, ಒಂದು ಕತ್ತಲೆಗುಂಡು, ஒன்னு பேயா சுத்துறது. ஐயோ செத்துட்டு பாருங்க, செத்துட்டு பேயா வந்து சத்தம் இடுறான், அது பேயா சுத்துறது. ಸತ್ತು ಗಾಳಿಯಾಗಿ ಸುತ್ತುತ್ತೆ ಎನ್ನುವುದು ಅದೊಂದು ವಿಧ. இது மூன்றுலயும் நீ இல்லாத போயிட்டியானா? ಈ ಮೂರರಲ್ಲೂ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿ ஜெயிச்சியனா? ಜಯಿಸಿ ಬಿಟ್ಟರೆ ஒரு க்ஷணத்திலே மகிமையின் லோகத்துக்கு போய் விடுகிறார். ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಮಹಿಮೆಯ ಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. அநேக பேர் மரித்து போறாரಲ್ಲ, ಅನೇಕರು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾರೆ. பரலோகத்துக்கு போன உடனே ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ ತಕ್ಷಣ இப்போ இவர் செத்துறாருன்னு வச்சுக்க, ಇವರು ಸತ್ತು ಬಿಡುತ್ತಾರೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. பரலோகத்துக்கு ஆத்மா போகுது.
ಪರಲೋಕಕ್ಕೆ ಆತ್ಮ ಹೋಗುತ್ತದೆ. இவர் போய் திடுக்கிட்டு பார்க்கறாராம் பரலோகத்தை. ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು ಪರಲೋಕವನ್ನು எங்க ನೋಡುತ್ತಾರೆ. பாரு ஜோதி ஜெகஜோதியா. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಜಗಜ್ಯೋತಿ ಬೆಳಕು. பிரகாசமான மின்னொளிகள் பறக்கிறதா. ಪ್ರಕಾಶವಾದ ಬೆಳಕುಗಳು. வர்ணிக்க முடியாத லோகமா இருக்கிறது. ವರ್ಣಿಸಲಾಗದ ಲೋಕವಾಗಿದೆ. அப்பொழுது அவங்க யோசிக்கிறாங்களா? ಆಗ ಅವರು ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. அவன் செத்துட்டு அவனுக்கு நினைவுக்கிறதில்ல. ಅವರು ಸತ್ತದ್ದು ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಇಲ್ಲ. பூலோகத்தில் இருந்தத நினைவுக்கிறதில்ல. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದು ಜ್ಞಾಪಕ ಇಲ್ಲ. நான் எங்க வந்துட்டேன்? ನಾನು ಎಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟೆ? ஏன்னா ஜோதி ஜெகஜோதியா இருக்கிறது. ಇದು ಜಗಜ್ಯೋತಿ ಆಗಿದೆ. எங்க பாரு பொன்னான வீதி இருக்கிறது. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಬಂಗಾರದ ಬೀದಿಗಳಿದೆಯೇ. அங்க பிரச்சனையோட நிக்கிறாரா? ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. திடீர்னு தேவதூத வந்து ತಕ್ಷಣ ದೇವದೂತರು ಬಂದು இது பரலோகம், ಇದು ಪರಲೋಕ, நீ வந்து விட்டாய், ನೀನು ಬಂದು ಬಿಟ್ಟೆ, நீ கர்த்தருடைய பிள்ளை, ನೀನು ದೇವರ ಮಗನು, நீ பூலோகத்துல இல்ல, ನೀನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ, சரீரம் மட்டும் இருக்கிறது, ಶರೀರ ಮಾತ್ರವಿದೆ, நீ வந்து விட்டாய் என்று ನೀನು சொன்னார். ಬಂದು ಬಿಟ್ಟೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா எங்க போதான்? டைம் ஆச்சு, பைபிள் ஸ்டடி மாதிரி கொடுத்துனுக்குறேன். இப்போ ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ, ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೆ. என்ன யார் எதனா செத்துறீங்களோ என்னவோ தெரியல, அதனால தான் சொல்லினுக்கிறேன். ಯಾರು ಸಾಯ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅಯ್ಯ ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த ஆத்மா எங்க போகுது? ಈ ಆತ್ಮ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? திடீரென்று ತಕ್ಷಣವೆಂದು தேவ தூதருடைய மண்டலம் இருக்கிறதா. ದೇವದೂತರ ಮಂಡಲವಿದೆ ಅಂತ. அந்த மண்டலத்துல போன உடனே ಆ ಮಂಡಲಕ್ಕೆ ಹೋದ ತಕ್ಷಣ உனக்கு தூபம் காட்டுறாராம். ನಿನಗೆ ಧೂಪವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. காட்டின உடனே ತೋರಿಸಿದ ಮೇಲೆ உன்னுடைய பேரு ஜீவ புஸ்தகத்துல வருமா. ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ உனக்கு ಬರುತ್ತದೆ. தகுந்த இடம் எங்க? பாரடைஸ். ನಿನಗೆ ಸಿದ್ಧವಾದ ಪರಲೋಕ ಎದು? பரலோகால பாரடைஸ். ಪ್ಯಾರಡೈಸ್. ನಿನಗೆ ಸಿದ್ಧವಾದ ಪ್ಯಾರಡೈಸ್ ಯಾವುದು? அந்த இடத்துல நீ போயிடுவாயா. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀನು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. பரதேசி எப்படி இருக்கும்? ಪರದೇಶಿ ಯಾಕಿರುತ್ತದೆ? நம்ம பிரதர் போயிட்டு இருக்கிறார் பாருங்க. ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಹೋಗಿದ್ದಾರೆ. வலது பாசல இந்த திருடன் அங்கதான் இருக்கிறான் பாரடைஸ்ல. பரலோகத்துக்கு போல அவன் ಬಲಗಡೆ ಇದ್ದ ಕಳ್ಳನು ಪರದೇಶಿಗೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. அவனுக்கு அங்க டீச்சிங் கொடுத்திருக்காங்க தேவதூதருங்க. ದೇವದೂತರು ಅವನಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஊழியத்துக்கு அவனை கொண்டாடு வராங்க. ಈ ರೀತಿ ಸೇವೆಗೆ ಅವನನ್ನು ಕರೆತರುತ್ತಾರೆ. சத்தியத்தை போதிக்க வைக்கிறார்கள். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அந்த சத்தியத்துல சரியானபடி ரட்சிப்படைய வேண்டுங்க. ಆ ಸತ್ಯದಲ್ಲಿ ಕೇಳಿ ಸರಿಯಾದ ರೀತಿ ರಕ್ಷಣೆ அப்பொழுது அவன் பரலோகத்துக்கு ஆயத்தமாகறான். ಆಗಲೇ ಅವನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗುತ್ತೆ. என் அன்பு தேவ பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ மரித்து போன எங்க போற? ನೀನು ಸತ್ತ ನಂತರ ಎಲ್ಲಿ ಹೋಗ? யாரும் பரலோகத்துக்கு போறது? பரலோகத்தின் வாசல் மூடி இருக்கிறது. ಪರಲೋಕದ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದೆ, ಯಾರು ಹೋಗುವುದಿಲ್ಲ. பரதேசின்னு ஒரு இடத்துக்கு போக முடியும். ಪರದೇಶಿ ಎಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. 1:25 வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடக்கவில்லை. ಅಪೊಸ್ತಲರು 1:25 அவன் மரித்து தகுந்த இடத்துக்கு போய் விட்டான் என்று வேதம் சொல்லுது. ಅವನು ಸತ್ತು ಅವನಿಗೆ ತಕ್ಕ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನೆಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. யூதாஸ் எங்க தகுந்த இடம்? ಯೂದಾಸಿಗೆ ಎಲ್ಲಿ ಅವನು ತಕ್ಕ ಸ್ಥಳ? நரகம். ನರಕ. இப்பொழுது நரகத்துல இருக்கிறான். ಈಗಲೂ ನರಕದಲ್ಲಿ. ஆனா ஒரு தயவு, ಆದರೆ ಒಂದು ದಯೆ ಇದೆ. யாரும் அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது. ಯಾರು ಅವನನ್ನು ತೊಂದರೆಪಡಿಸಬಾರದು. நெருப்பு அவன் மேல படக்கூடாது. ಬೆಂಕಿ ಅವನ ಮೇಲೆ ಬೀಸಬಾರದು. தண்ணியை விட்டுட்டாரான். கர்த்தர் ஏன் தேவனால் அழிக்கப்பட்டவனாச்சு. ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನಿಂದ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿದ್ದಾನೆ. ஆனாலும் நரகம் இருக்கிறது அவனுக்குள்ள. ಆದರೂ ஐயோ நான் எழுந்துட்டேனப்பா, ಅಯ್ಯೋ ನಾನು ಕಳೆದುಕೊಂಡೆ, பிசாசுடைய பணத்தை நான் வாங்கி கொண்டேனே, ಸೈತಾನ್ ಅಂತ ಹಣವನ್ನು ತೆಗೆದು நீதிமான காட்டி கொடுத்தேனே ನೀತಿವಂತನ ತೋರಿಸಿಬಿಟ್ಟೆನೆ என்று பரிதவிக்கிறான் ಎಂದು ಪರಿತಪಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. 2 ಕೇಸುಗಳು ಅವನ ಮೇಲೆ. ಅವನ ಮೇಲೆ 2 ಕೇಸುಗಳಾಗಿವೆ. அதான் கர்த்தர் மீட்டுக்கொள்ள முடியவில்லை. ಆದ್ದರಿಂದ ದೇವರು கர்த்தருடைய சமூகத்தை நான் கர்த்தரை கேட்கும் போது ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಕೇಳು. 2 ಕೇಸಿனால 2 ಕೇಸುಗಳಿಂದ அவனுக்கு சஜா இருக்கிறது. ಅವನಿಗೆ நல்ல சத்தியத்தை கேளுங்க. எல்லா சபையிலையும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. ಎಲ್ಲ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಸತ್ಯ ಇರುವುದಿಲ್ಲ. சஜா இருக்கிறது. ಅವನಿಗೆ ಜೈಲು ಹಾಕಿದೆ. என்ன சஜா? ಅದೇನು ಜೈಲು? ஒன்னு ஏசாமியை காட்டி கொடுத்த கொலை, ಒಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ತೋರಿಸಿಕೊಟ್ಟ ಕೊಲೆ, ஒன்னு அவன் தற்கொலை பண்ணிದ கொலை, ಒಂದು ಅವನ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡ ಒಂದು ಕೇಸ್. 2 கொலைக்கு சம்பந்தப்பட்டபடியாலே ಇದು 2 ಕೊಲೆಗೆ ಸಂಬಂಧ. தேவனாலே அவனை மீட்டுக்கொள்ள முடியவில்லை. ದೇವರಿಂದಲೇ ಅವನನ್ನು ರಕ್ಷಿಸಲಾಗಲಿಲ್ಲ. சொல்றார் சாத்தானுக்கு, ಸೈತಾನನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, சாத்தானே ಸೈತಾನನೇ, உன் ராஜ்யத்துக்கு வந்து விட்டான் நரகத்துக்கு. ನಿನ್ನ ರಾಜ್ಯ ನರಕಕ್ಕೆ ஆனால் ಬಂದಿದೆ. என்னால் அழிக்கப்பட்டவன். ಅದು ನನ್ನಿಂದ நீ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ. தூண்டி 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 பணாசை கொடுத்து விட்ட. ಅವನು ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಹಣ ಆಸೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. அவன் எழுந்து போய் விட்டான். ஆனா ஒண்ணு உனக்கு எச்சரிக்கை. ಆದರೆ ಒಂದು ನಿನಗೆ ಎಚ್ಚರಿಕೆ, நீயாவது தூதனாவது ஒருத்தரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அவனை. ನೀನು ನಿನ್ನ ದೂತರು ಅವನ ತೊಂದರೆ ஒரு ಪಡಿಸಬಾರದು. நெருப்பு அவன் மேல படக்கூடாது. ಒಂದು ಬೆಂಕಿ ಕೂಡ ಅವನ ಮೇಲೆ தனியா ಬೀಳಬಾರದು. ஒரு இடத்துல அவனை வைத்திருக்கிறார். ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ நான் வர நாள் வரைக்கும் அவங்க இருக்குவான். ನಾನು ಬರುವ ದಿವಸದವರೆಗೂ ಅವನು ಇರುತ್ತಾನಲ್ಲಿ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு நீ மரித்தா எங்க போவ? ಇವತ್ತು ಸತ್ತರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತ? ஆஸ்தியோ பாஸ்தியோ பசியோ பட்டணியோ பேரோ புகழோ அது 2வது அதெல்லாம் மூட்டை கட்டி போட்டுடு அந்த பக்கம். ಹಣವೋ ಆಸ್ತಿಯೋ ಸಂಪತ್ತು ಹೆಸರು ಎಲ್ಲವನ್ನು ಮೂಟೆ ಕಟ್ಟಿ ಒಂದು நீ எங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? ನೀನು ಎಲ್ಲಿ ಓಡಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? ஐயா நான் நித்திய ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ಅಯ್ಯ ನಾನು ನಿತ್ಯ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಓಡುತ್ತಿದ್ದೇನೆ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஓடுறது சுலபமான
ಕಾರ್ಯವಲ್ಲ. ಓಡುವುದು ಸುಲಭವಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. ಎಡರಿ ಇಲ್ಲಿ ಕೀழே விழுவா. ಎಡವಿ ಕೆಳಗಡೆ எங்க எடறி விழுவா? ಎಲ್ಲಿ ಎಡವಿ ಬೀಳುತ್ತೀಯ? பண ஆசை, ಹಣದಾಸೆ, பெருமை, ಎಮ್ಮೆಗಳು, இது எல்லாம் ಎಡರಿ விழுவார்கள். ಇದೆಲ್ಲ ಎಡವಿ ಬೀಳಿಸುತ್ತದೆ. பிள்ளைங்க தெரியுமா? ಎಷ್ಟು ದೇವರ ಮಕ್ಕಳು. 3-4 ஊழியக்காரர்களை பேய சுத்துறத நான் பார்த்தேன். 3 ದಿವಸ 3 ಸೇವಕರು ಗಾಳಿಯಾಗಿ பயங்கரமான ஊழியக்காரர்கள், ಭಯಂಕರವಾದ ಸೇವಕರವರು என்னோட பேசினார்கள். ಅಯ್ಯ ಜೊತೆ ಮಾತಾಡಿದರು. வானம் கிழிஞ்சு போற மாதிரி கூச்சலிட்டார்கள். ಆಕಾಶವೇ ಕೀಳುವಂತ ಶಬ್ದ ಹಾಕಿದರು. என் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கை. ಎಡರಿ விழுந்தவர்கள், ಅವರೆಲ್ಲ ಎಡವಿ ಬಿದ್ದವರು, பண ஆசையில ಎಡರಿ விழுந்தவர்கள், ಹಣದಾಸೆಯಿಂದ ಎಡವಿ, ವೇಶ್ಯತನದ ಎಡರಿ விழுந்தவர்கள், ವ್ಯಭಿಚಾರದಿಂದ ಬೆಳೆದು ಬಿದ್ದವರು, பெருமையில ಎಡರಿ விழுந்தவர்கள், ಎಮ್ಮೆಯಿಂದ ಎಡರಿ ಬಿದ್ದವರು, அந்த ஆவிகள் சுத்தி கொண்டிருக்கிறார். ಆ ಆತ್ಮಗಳಾಗಿ ಸುತ್ತುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகையால தான் தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரிசுத்தமா இருங்க. போதும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ வஸ்திரத்தை கரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ವಸ್ತ್ರವನ್ನು ಕರೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. வெண்மையான வஸ்திரத்தை உனக்கு கொடுத்தார். ಬೆಳುಪಾದ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟರು. நாளுக்கு நாள் ஜபக்குரு, விசுவாசக்குரு, பரிசுத்தக்குரு, பெருமை இதெல்லாம் சேர்ந்து உன்னோட வஸ்திரம் இன்னைக்கு வெண்மை இல்லாதபடிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டு. ಅನೇಕ ಅಹಂಕಾರಗಳು, ವಿಚಾರಗಳೆಲ್ಲ ಸೇರಿ ನಿನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನು ಕಳೆ ಇಲ್ಲದೆ ಮಾಡಿ. எப்போ உன்னோட வஸ்திரம் மங்கலாகி விடுகிறதோ, ಯಾವಾಗ ನಿನ್ನ ವಸ್ತ್ರ ಮಂಕಾಗಿ ಬಿಡುತ್ತದೋ, உனக்கு ஜெபம் வராது. ನಿನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஜெபமே வராது. ನಿನಗೆ அப்படி ಪ್ರಾರ್ಥನೆ வந்தாலும் சோத்திரம் 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 தபக்கணு வந்துடுவேன். ಹಾಗೆ ಬಂದರೂ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಬಿಟ್ಟರೆ ஜெபத்து மேலே அவருக்கு ஆசை இருக்காது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮೇಲೆ ಆಸೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஜெபமே உனக்கு கஷ்டமா இருக்கும். ಪ್ರಾರ್ಥನೆಯೇ ஒரு ಕಹಿಯಾಗಿರುತ್ತದೆ. காலத்துல 4 அவர் ஜெபிச்சே, ಒಂದು ಕಾಲದ 4 ಗಂಟೆ ஜெயிப்பவருக்கு ஜெபம் இல்ல. ಯಾಕೆ ಈಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ? உன்னோட வஸ்திரத்தை கரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ನಿನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನು ಕರೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? ஜெபிக்க போகும்போது அவிசுவாசம் வருது, ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಹೋದರೆ ಅಪನಂಬಿಕೆ, சோர்வுளாகி வருகிறது, ಸೋಲುತನದ ಆತ್ಮ ಬರುತ್ತದೆ. ஆசை பாசங்கள் இச்சைகளும். ಆಸಪಾಸ ಇಚ್ಛೆಗಳು ಬರುತ್ತವೆ. எத்தனை பேருக்கு எழுப்பி நிக்க வைக்கிட்டா? ಎಬ್ಬರಿಸಿ ನಿಲ್ಲಿಸಲ್ಲ. ஐயா நாங்கள் தைரியமா இருக்கிறோம், எழுப்பி நிக்க வைங்க சொல்லுங்க. ಅಯ್ಯ ನಾವು ಎಬ್ಬರಿಸಿ மான மரியாதையெல்லாம் போய்விடும் உங்களுக்கெல்லாம். ಮಾನ ಮರ್ಯಾದೆ. எந்தெந்த விஷயத்துல நீ ஜெபத்தை இழந்து விட்டா, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ, எந்தெந்த விஷயத்துல நீ கரப்பட்டு போய்விட்டா, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಕರೆ ಹೊಂದಿ ಹೋಗಿದ್ದೀಯಾ? ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், ಆದರೂ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அந்த வஸ்திரம் வேண்டாம். ಆ ವಸ್ತ್ರ ಬೇಡ. மனஸ்தாபப்பட்டு, ಮನಸ್ತಾಪಪಟ್ಟು, உபாசங்கள் எடுத்து, ಉಪವಾಸವನ್ನು ತೆಗೆದು, கண்ணீர் விட்டு, ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಟ್ಟು நீ வருதுனானால் ನೀನು ಬರುವುದಾದರೆ என்னிடத்துல வெண்மையான வஸ்திரத்தை மீண்டும் ஒரு தடவை கொடுக்கிறேன். 3 வார்த்தை பாருங்க. ನನ್ನ ಹತ್ತಿರ ಬಿಳುಪಾದ ವಸ್ತ್ರವನ್ನು ஆனாலும் ஆ. தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாது ஆ. சில பேர் சர்த்தையிலே உனக்கு உண்டு. ஆ. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் ஆ. வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஆ. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஆ. அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். தேவபலி. ஜீவ புஸ்தகத்திலிருந்து வெள்ளி வஸ்திரம் தரித்தவர்கள் எங்க இருப்பார்களா? ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿದವರು ಎಲ್ಲಿರುತ್ತಾರಂತೆ? பரலோகத்துல இயேசுவோட நடக்குவியா? ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆ ನಡೆಯುತ್ತಾರೆ. அதான் கர்த்தர் சொல்றா, ಅದೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னோட கூட உன்னை நடக்க வைக்கணும்னு உன்னை அழிச்சம்பா. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕೆಂದು ಕರೆದನ. கூட நீ நடக்கணும் நல்லவா நடச்ச வச்சேன். ಅಮ್ಮ ನನ್ನ ಜೊತೆ ನಡೆಯಬೇಕೆಂದು ನಿನ್ನ ஆமா, ಕರೆದ. வந்து பாரு, பொன்னான வைடூரியமான வீதிகளை உனக்காக ரெடி பண்ணி நிக்கிறேன். ಬಂಗಾರದ ಬೀದಿಗಳನ್ನು ನಿಮಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದೇನೆ. நீ மனமாட்டியான திருசபை, ನೀನು ಮೊದಲಿಗಿತ್ಯಾದ ಸಭೆ. ஆனா நீயோ ಆದರೆ ನೀನು என் கூட நடக்க முடியாது. ನನ್ನ ಜೊತೆ ನಡೆಯಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ஏ ಯಾಕೆ? ನಿರ್ವಾಣಿ. ಬೆತ್ತಲೆ ಆಗಿದ್ದೀಯಾ? ஒரு மனுஷனோட ஒரு நிர்வாணி பக்கத்துல நடக்க முடியுமா? ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ ಒಂದು ಬೆತ್ತಲೆ ಮನುಷ್ಯ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಾ? இதுதான் ஏவாள் ஆதாமன் ஆகிவிட்டார்கள். ಇದೆ ಅವಳು ಆದಾಮನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಯಿತು. 2 பேர் நிர்வாணி ஆகிவிட்டார் என்று வேதம் சொல்லுது. ಇಬ್ಬರು ಬೆತ್ತಲೆ ಆಗಿಬಿಟ್ಟರು ಎಂದು ಬೇರೆ. அவர் வைத்திருக்கிற மகிமையின் வஸ்திரம் இழந்து போனார்கள். ಅವರು ಇಟ್ಟಿರುವ ಮಹಿಮೆ சாத்தானத்தை இழுத்து போட்டு விட்டான். ಸೈತಾನದ நிர்வாணி ஆக்கி விட்டான். ಬೆತ್ತಲೆ ಮಾಡಿಬಿಟ್ಟನು. அவன் சொன்ன உன்னை ஆண்டவர் ஆக்கி விடுறேன்னு சொன்னா, ಅವನು ಹೇಳಿದ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಮಾಡುತ್ತೇನೆ. ஏமாந்து விட்டான். ವಂಚನೆಗೆ ಒಳಗಾಗಿ ಬಿಟ್ಟರು. கடைசியில் என்ன ஆச்சு? ಕೊನೆಯಲ್ಲಿ ಏನಾಯಿತು? நிர்வாணி ಬೆತ್ತಲೆ ಆಗಿಬಿಟ್ಟು ஓடுறா ಓಡುತ್ತಾನೆ. ஏலையும் ஓடிக்கொண்டான். ಬೆಲೆಯನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவளுக்கு ஒரு சமாதானம். ಅವಳಿಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನ. அவர் வரும்போது ಅವರು ಬರುವ அது நீதியின் சூரியன் ஒளியில இலையெல்லாம் காஞ்சி போச்சான். ನೀತಿಯ ಸೂರ್ಯನ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಆ ಎಲೆ ಎಲ್ಲ ಸುಟ್ಟು ಹೋಯಿತು. அங்க தோல் கட்டினார் என்று இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಚರ್ಮವನ್ನು ಒದಿಸಿದ. யார் அந்த தோல்? ಆ ಚರ್ಮ ಯಾರು? இயேசு கிறிஸ்துவோட தோல். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಚರ್ಮ. அங்க ரட்சிப்பு கொடுத்தார் அவளுக்கு. ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟರಂತ. நான் தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எலியை போத்தி கொண்டார்களா? ಎಲೆಯನ್ನು இந்த ಒದ್ದುಕೊಂಡು உலகம் முழுவதுமாக எலியை போத்தி கொண்டு ஏமாத்தி கொண்டு இருக்கிறது. ಲೋಕ ಪೂರ್ತಿ ಎಲೆ ಒದ್ದುಕೊಂಡು ವಂಚಿಸುತ್ತಿದೆ. எல்லா சடங்காச்சாரம், ಎಲ್ಲ ಕ್ರಮದ மூட நம்பிக்கைகள், ಮೂಢ ನಂಬಿಕೆ, எலைகளை போத்தி கொண்டு ಎಲೆಗಳನ್ನು ಒದ್ದುಕೊಂಡು தேவன் வரப்போகிறார். ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. ನಿರ್ವಾಣೆ விட போகிறீர்கள்.
ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அவர் கொடுக்கிற நீதியின் வஸ்திரம், ಅವರು ಕೊಡುವ ನೀತಿಯ ವಸ್ತ್ರ, ரட்சிப்பின் வஸ்திரம், ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರ, ரத்தத்தை ஊத்தின சுத்தமாக்கி ರಕ್ಷಣೆಯ ರಕ್ತವನ್ನು கொடுக்கிற அந்த ಸುರಿಸುತ್ತಾರೆ. வஸ்திரம் உனக்குள்ள வேண்டும். ಆ ರಕ್ತ அந்த வஸ்திரத்தை கொடுக்கத்தான் எங்களை வர வச்சாரு தவிர உனக்கு ஸ்கூட்டர் கொடுக்க அல்ல வர வச்சுக்கிறீங்க. ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡಲು ಕರೆದೇ ಹೊರತು ಸ್ಕೂಟರ್ ಕೊಡುವುದಕ್ಕೆ ஒரு கல்யாணம் பண்றதுக்காக அல்ல இங்க வச்சுக்கிறது. ಒಂದು ಮದುವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ஏதோ ஒரு தயவுல உனக்கு பயன் வராதல்ல, அவ்வளவுதான். ಏನೋ ಒಂದು ದಯೆಯಿಂದ ಮಾಡಿ தேவனுடைய ஒரு நோக்கம் அதல்ல, ದೇವರ ಒಂದು ಉದ್ದೇಶ ಅದಲ್ಲ. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த நீதியின் வஸ்திரம் இருந்தா ಅದು ನೀತಿಯ ವಸ್ತ್ರವಿದ್ದರೆ நீ அவரோடு இருப்பா. ನೀನು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೀಯಾ? தேவத்தோடு கேட்கிறானா, சுவாமி இவங்க எங்க இருந்து வந்தாங்க? ಸ್ವಾಮಿ ಇವರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದರೆಂಬುದಾಗಿ ದೇವರು செல்ல புள்ளிகள் என்று சொல்றாரா? ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவ எந்த தேவ தூதனுக்கும் இல்ல தேவ. ಈ ಭಾಗ್ಯ ಯಾವ ದೇವದೂತರಿಗೂ ಇಲ್ಲ. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் ஆ. என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், ஆ. எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். ஆ. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அந்த வஸ்திரம் உனக்கு கொடுக்க போறாரா? ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ரெடியா இருக்கிறியா? ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು எத்தனை நாளா கோயிலுக்கு வர, ಎಷ್ಟು ದಿವಸದ ಆಲಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ? ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து கட்ட மாட்டேன்றாரு. ಏದಾದ್ರು ಒಂದು ಹೆಣ್ಣು ನೋಡಿ நீ ಕಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஏதாவது பார்த்து கட்டிக்கோ. ನೀನೇ ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ಕಟ್ಟಿ, ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்ட மாட்டேன். ಒಂದು ಗಂಡ ನೋಡಿ ಕಟ್ಟುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. சரியான வேலை கிடைக்க மாட்டேன். ಸರಿಯಾಗಿ ಕೆಲಸ ಸಿಕ್ಕುತ್ತೆ. இந்த செக்ஷன் தான் வந்து ಈ ಸಕ್ಷನೇ ನಿಮ್ಮದು. இது தான் வாழ்க்கையில தோல்வி. ಇದೇ ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸೋಲು. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕು, எல்லாரும் கொடுப்பார் என்று சொன்னார். ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. சரியானபடிக்கு நீ தேடி இருந்தா ಸರಿಯಾದ ರೀತಿ ಹುಡುಕಿದರೆ வாணா வாணா அழுக்கு உனக்கு கொடுத்திருப்பார். ಬೇಡ ಬೇಡ ಅನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಿದ್ದರು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுவை தேடு, ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ சகல உதவியும் உன்னை தேடி வரும். ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತೆ. சகல ஆசீர்வாதங்களை நீ தேடு, ಎಲ್ಲ ಆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನೀನು ಹುಡುಕು, உனக்கு சைப்பர் தான் கிடைக்கும். ನಿನಗೆ ಜೀರೋ ಮಾತ್ರ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு ஏராளமான சத்தியம் ಇನ್ನು ಅನೇಕ ಸತ್ಯಗಳಿದೆ. இப்பதான் தொடங்கி இருக்கிற, ಈಗಲೇ ಆರಂಭ ಮಾಡಿದ್ದೇವೆ. இன்னி 1 கண்டாவாதா ஒரு அவர் ஆவது சத்தியம் முடிக்கிறதுக்கு. ಇನ್ನು ಮುಗಿಸಲು அது ಒಂದು சுருக்க ಗಂಟೆ. சுருக்கமா முடிச்சாதான் முடியும். ಬೇಗ ಬೇಗ ಮುಗಿಸಿದ್ರೆ ಆಗುದು. இன்னைக்கு வெளிநாடு என்ன சொல்லுது? ಇವತ್ತು ಹೊರದೇಶ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? ஸ்டாப் பண்ணு பிரசங்கம். ನೀನು ಪ್ರಸಂಗ ಸ್ಟಾರ್ಟ್ வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ரொப்பிக்கு நீ என்ன பண்ண போற? ಬರೀ ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಿಕೊಂಡು ಏನು ಮಾಡುತ್ತೀಯ? மரணத்துக்கு அப்புறம் நான் என்ன என்று சொல்லு. ಮರಣದ ನಂತರ ನನ್ನ ಆತ್ಮ ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ எங்கள் நாள் முடிந்து கொண்டு வருகிறது. ನನ್ನ ದಿವಸ ಮುಗಿಯುತ್ತಾ ಇದೆ. ஆண்டை ஜனங்களை கேட்கிறாரா? ಆ ಜನಗಳು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, அங்க சத்தியம் இல்லை, ಅಲ್ಲಿ ಸತ್ಯಗಳಿಲ್ಲ, வெறும் பால் டான்ஸ் பாட்டுங்க. ಬರೀ ಡ್ಯಾನ್ಸ್ ಹಾಡುಗಳೇ. பெங்களூர்ல எந்த சத்தியமே இல்லை. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಸತ್ಯಗಳಿಲ್ಲ. இது அவரோட சபையா இருக்கிற, ಇದು ಅವರ ಸಭೆ ಆಗಿರುವುದರಿಂದ, அவர் பேதுரு சபையா இருக்கிற தொட்டு, ಪೇತ್ರನ ಸಭೆ ಆಗಿರುವುದು, அவர் நிக்கிற தொட்டு, ಅವರು ನಿಲ್ಲುವುದರಿಂದ அவர் பேச ஆரம்பிக்கிற, ಅವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நான் ஒண்ணும் இல்லை, ನಾವು ಒಂದು ಇಲ್ಲ, நான் ஒரு தூசி, ನಾವೊಂದು ಧೂಳು ಅಷ್ಟೇ, ஒன்றும் கிடையாது. ನಾವು ಒಂದು ಇಲ್ಲ. என்னுடைய மதிப்பு என்ன? ನಮ್ಮ ಬೆಲೆ ಏನು? என்னுடைய மதிப்பு என்ன? ನಮ್ಮ ಬೆಲೆ ಏನು? ஒரு தூசி, அவ்வளவுதான். ಒಂದು ಧೂಳು ಅಷ್ಟೇ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் நம்மளை மதிப்பாக்க வேண்டும். ಅವರು ನೋಡಬೇಕು. ஐயாலே, ಆದ್ದರಿಂದ துன்பங்கள் இருக்கிறது, ಕಷ್ಟಗಳಿದೆ, துயரங்கள் இருக்கிறது. ಹೋರಾಟಗಳಿದೆ. வேதம் என்ன சொல்லுகிறது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತೆ? உன் மனைவியோட திருப்தியாரு, ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಜೊತೆ உன் புருஷனோட சமாதானத்தோடு, ಗಂಡನ ಜೊತೆ ಸಮಾಧಾನವಾಗಿರು. வெளுக சிந்தனை வைத்தியனா ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಗಳನ್ನು சபிக்கப்பட்டு போய் விடுவாய் இந்த வினாடி. ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೆ. உன்னுடைய சரீரத்துக்கு சரீரமா வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ಶರೀರವಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. வெறுக்கனை யார்? ಅದನ್ನು அதை ಕಳೆಯಲು தோத்தனை யார்? ಅದನ್ನು ಓಡಿಸಲು ಯಾರು? தூரமாக்கனை யார்? ಅದನ್ನು ದೂರ ಮಾಡಲಿ அவரை சேர்த்ததை பிரிக்கனை யார்? ಅವರು ಸೇರಿಸಲು ಅಗಲಿಸಲು ನೀನು ಯಾರು? எச்சரிக்கையர் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்பேற்பட்டவர்களை பார்த்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿருந்து ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, ಇಂಥವರನ್ನು ನೋಡಿ. நான் சமூகம், ಇದು ದೇವರ என்னோட விளையாடாதே, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ತಮಾಷೆ, நான் பட்சிக்கிற அக்கினி, ನಾನು ದಹಿಸುವ ಅಗ್ನಿ ಆಗಿದ್ದೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೂ அவர் பாதப்படி உன்னை தரமாட்ட மாட்டான். ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ போதும் ಸಂಪೂರ್ಣ மனதுண்டு, ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸಿನಿಂದ பக்தியை ஆதாயமாய் வை. ಭಕ್ತಿಯನ್ನು ಆದಾಯವಾಗಿ, போதும் என்ற மனதுடனே ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸಿನಿಂದ உன் மனைவியோட சமாதானமாயிரு, ನಿನ್ನ உன் ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ புருஷனோட சமாதானமாயிரு, ಗಂಡನಲ್ಲಿ உன் ಸಮಾಧಾನ, தாய் தகப்பனோட சமாதானம் இரு. ತಂದೆ ತಾಯಿ ಸಮಾಧಾನವಾಗಿ, கடைசி மட்டும் உன் தாய் தகப்பனை கனப்படுத்தி வாழ வைக்கணும். ಕೊನೆವರೆಗೂ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು பிள்ளைகளை எத்தனை பேர் வாழ வச்சிருக்கிறீங்க? உன் வேறு தண்ணியில உன் தாய் தகப்பனுக்கு நீ வாழ வைக்க வேண்டும். ಬೇರೆ ಬೆವರು ಸುರಿಸಿ ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಸಾಕಬೇಕು. கல்யாணம் ஆன உன்னை பஞ்சாதி ஆட்சின்னு வேற போறதல்ல. ಮದುವೆ ಆದ ತಕ್ಷಣ ಹೆಂಡತಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬೇರೆ பிள்ளைகளே, ದೇವರ அவருடைய ಮಕ್ಕಳು வேர்வை தண்ணியாலே
பெற்றவுடைய ಋಣத்தை தீர்க்க வேண்டும். நீ ನಿನ್ನ ಬೆವರಿನಿಂದ ಎತ್ತವರ ಋಣವನ್ನು 10 மாதம் செமந்து வைத்து அவளை வேறு தண்ணீரை வைத்தார்கள அந்த ಋಣத்தை நீ தீர்க்க வேண்டும். இல்லாட்ட மோட்சம் போக முடியாது. 10 ತಿಂಗಳು ಎತ್ತು ಹೊತ್ತು ಬೆಳೆಸಿದ ತಂದೆ நீ நீடித்த நாள் வாழ வேண்டுமா? ನೀನು ಇವತ್ತು ದೀರ್ಘಾಯುಷ್ಯದಿಂದ ಬಾಳಬೇಕಾ? உன் தாய் தகப்பனை போய் கனப்படுத்து. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಘನಪಡಿಸಿ. என்கிட்ட வராத, ನನ್ನ ಹತ್ತಿರ போங்க, ಹೋಗು, ಅಲ್ಲಿ எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೂ இப்பேற்பட்ட எண்ணங்கள் உனக்குள்ள வரக்கூடாது. ಈ ರೀತಿ ಯೋಚನೆಗಳು ಬರಬಾರದು. மன்னிப்பு கேட்டு ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿ சரியாகி உன்னோட ಸರಿಯಾಗಿ ನಿನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ இப்பொழுதுதான் பிரசங்கம் தொடங்கிக்கிறேன். ಈಗಲೇ ಆರಂಭ ಮಾಡಿದೆ ಆಗಿದೆ. இன்னும் 11 வசனம் இருக்கிறது. ಇನ್ನ 11 ವಚನಗಳಿದೆ. இப்ப எவ்வளவு ஆச்சு? ಈಗ ಸಮಯವಾಗಿದೆ. 2:30 மணி ஆயிடுச்சு. 2:30 ಆಗುತ್ತಿದೆ. இதுக்கு மேல நான் முடிச்சுமனா 4:30 மணி ஆகும். ಇದರ ಮೇಲೆ ಹೋದರೆ 4:15. பேச தேவன் எனக்கு சக்தி கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಮಾತಾಡಲು ಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவன் என்னை தொட்டு இருக்கிறார். ದೇವರು ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா உங்களுக்கு முடியாது. ಆದರೆ ನಿಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ. தேவபடி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மாடு குட்டியது என்ன செய்கிறதா? ಕಸು ಕರುವನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತದಂತೆ? பால் வர கட்டி ಹಾಲು அதை ಬರದೆ இடிச்சு அந்த பாலை வர வைக்கிறது தாய் கிட்ட. ಆ ಮರಿ ಒಡೆದು ತಾಯಿಯಿಂದ ಹಾಲು ಬರುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. அதே போல இடிச்சு ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ಅದೇ ರೀತಿ ಒಡೆದು ದೇವರ ರಹಸ್ಯಗಳನ್ನು கர்த்தாவே எனக்காக பேசு ரகசியங்களை. ದೇವರೇ ನನಗಾಗಿ என் ஓட்ட ஓட்டலை சரி பண்ணு. ಎಲ್ಲ நான் ஒரு வேஷக்காரன், ನಾನು ಒಂದು ವೇಷದವನು, நான் ஒரு வேஷக்காரி, ನಾನು ಒಂದು ವೇಷದವಳು, மாத்திக்கோ என்று கர்த்தர் சொல்றார். ಮಾರ್ಪಡಿಸಿಕೋ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. எல்லா அடியும் பரவாயில்ல, கர்த்தரோட அடி பயங்கரமா இருக்கும். ಎಲ್ಲ ವಧೆಗಿಂತ ದೇವರ ವಧೆ ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತದೆ. நான் தேவப்படி ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು. இன்னைக்கு ஜெயத்தை பத்தி ஏராளமான காரியம் இருக்கிறது. ಜಯದ ವಿಷಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ. இப்ப ஜெயம் பெற என்ன பண்றது? ಜಯ ಹೊಂದಬೇಕಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? விழுந்த மனுஷன் ஓட முடியுமா? ಬಿದ್ದ ಮನುಷ್ಯ ಓಡಲು ಸಾಧ್ಯ. எங்க விழுந்தா? ಎಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟು எழுந்துரு, சீக்கிரம் வாசிமா. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் வந்து உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். வெரி டேஞ்சரஸ். ಇದು ಬಹಳ ಅಪಾಯಕಾರಿ. ஆதியில சபையை விட்டு போன சில பேர் வெளுக்கு தண்டு போயிடுச்சு. ಆದಿಯಲ್ಲಿ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೋದವರಿಗೆ ದೀಪ ராத்திரி கூட ஜெபிச்சேன். ರಾತ್ರಿ ಕೂಡ ಅಯ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ஆத்மால சுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு சத்தியம் சொன்னவர்கள் ದುರಾತ್ಮಗಳಾಗಿ ಸುತ್ತಿದ್ದಾದ್ರೆ ಅಯ್ಯವರಿಗೆ ಸತ್ಯ ಹೇಳಿದವರು இன்னைக்கு ஆத்மால சுத்தி கொண்டு தெரியுமா உங்களுக்கு? ಇವತ್ತು ಆತ್ಮಗಳಾಗಿ ಸುತ್ತುತ್ತಿದ್ದಾರೆ. எச்சரிக்கையா இருந்து கொண்டு ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. நீ விழுந்திருக்கிறா? ನೀನು ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಿದೀಯಾ? எங்க விழுந்தா? ಎಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೀಯಾ? எப்போ விழுந்தா? ಯಾವಾಗ ಬಿದ್ದಿದ್ದೀಯಾ? யார்கிட்ட விழுந்தா? ಯಾರ ಹತ್ತಿರ ಬಿದ್ದಿದ್ದೀಯಾ? எதனால விழுந்தா? ಯಾವುದರಿಂದ நீ ಬಿದ್ದಿದ್ದೀಯಾ? எழுதுரு. ನೀನು ಎದ್ದೇಳು. முடியல சாமி, ಆಗುತ್ತಿಲ್ಲಪ್ಪ. நான் தூக்குறேன். ನಾನು ಎತ್ತುತ್ತೇನೆ. ஆனா உனக்கு மனசு இருக்க வேண்டும். ಆದರೆ ನಿಮಗೆ ಮನಸ್ಸು எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். மனசு இருந்தா என்னோட கருத்தினால உன்னை தூக்கி எடுக்கிறேன். ಎದ್ದು ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂದು ಮನಸ್ಸಿದ್ದರೆ ದೇವರು ಕೈಯಿಂದ ಎತ್ತುತ್ತಾರೆ. வெளுக்கு தண்டு போய்விடும். எச்சரிக்கையாரு. ದೀಪಸ್ತಂಭ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ಎಚ್ಚರಿಕೆ. அந்த வெளுக்கு தண்டை பத்தி பேசினா ಆ ದೀಪಸ್ತಂಭದ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ 3 hour வேணும். 3 ಗಂಟೆ ಬೇಕಾಗುತ್ತೆ. அந்த வெளுக்கு தண்டு பயங்கரம். ಅದು ದೀಪಸ್ತಂಭ ஒரே ஒரு வெளுக்கு தண்டு இருந்துச்சுன்னா ಒಂದೇ ಒಂದು ದೀಪಸ್ತಂಭ ಇದ್ದರೆ பிள்ளைகள், ನಿನ್ನ ಮಕ್ಕಳು, உன் தலைமுறைகள், ನಿನ್ನ ಸಂತತಿಗಳು, உன் சந்ததி, ನಿನ್ನ ಸಂತತಿ, உன்னுடைய சரீரம், ನಿನ್ನ ಶರೀರ, உன் ஆத்மா, ನಿನ್ನ ಆತ್ಮ, உன்னுடைய கிரீடம், ನಿನ್ನ ಕಿರೀಟ எல்லா அடங்கிலும் அடங்கி இருக்கிறது. ಎಲ್ಲವೂ ಇದರಲ್ಲಿ ಅಡಗಿದೆ. அந்த வெளுக்கு தண்டை எடுத்து விட்டானேனா அது இருட்டறில் ஆகிவிடும். ದೀಪಸ್ತಂಭ ತೆಗೆದು ಬಿಟ್ಟರೆ ಕತ್ತಲಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ இன்னைக்கு கர்த்தர் ஒன்று கூப்பிடுறார். ದೇವರು ಇವತ್ತು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. அன்பதே பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ மட்டை சரியாகிவிடு. ಅವರ ಹತ್ತಿರ ಸರಿಯಾಗಿ பின்னாரோட மறந்து முன்னாரோட நாடு. ಇಂದಿನವುಗಳನ್ನು ಮರೆತು ಮುಂದಿನವುಗಳನ್ನು ನೋಡಿ ಓಡು. இன்னைக்கு பசங்களை பாருங்க, ಇವತ್ತು ಬಸ್ಸುಗಳಲ್ಲಿ ನೋಡಿ பெரிய கண்ணாடி முன்ன வச்சிருக்கோம், அதை தான் பார்த்து ஓட்டுறது. ಅದೇ ಕನ್ನಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನೇ ನೋಡಿಕೊಂಡು ಓಡು. பின்னால வர்றதுக்கு ஒரு சின்ன கண்ணாடி வச்சிருக்கோம். ಹಿಂದೆ ಬರುವುದಕ್ಕೆ ಚಿಕ್ಕ ಮಿರರ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன் பெரிய கண்ணாடி கீழே வைக்க கூடாது? சைட்ல ಯಾಕೆ ದೊಡ್ಡ ಕನ್ನಡಿಯನ್ನು ಹಿಂದಕ್ಕೆ ಇಡಬಾರದು? அது பின்னானவங்களை மறந்து விட்டு ಅದು ಹಿಂದಿನವುಗಳನ್ನು முன்னா நீ போகிறது பெரிய கண்ணாடி வேணும், உஷார ஓட்டணும் நீ வண்டி. ಮುಂದೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಕನ್ನಡಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಗಾಡಿ ಓಡಿಸಿ. பின்னானோட மறந்து முன்னாரோட நாடு தேடி ஓடு என்று சொல்கிறார். ಹಿಂದಿನವುಗಳನ್ನು ಮರೆತು ಮುಂದಿನ ಹುಡುಕಿ ನೋಡಿ ಓಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். மூன்றாவது வானத்துல இருக்கிறான் இப்பொழுது. 3ನೇ ಆಕಾಶದಲ್ಲಿದ್ದಾರೆ. சொல்ல முடியாது.
ಹೇಳಲಾರದಷ್ಟು. ஆனால் உடம்புல காயங்க அப்படியே இருக்குதான். ಶರೀರದಲ್ಲಿ ಗಾಯಗಳು ಅದೇ ರೀತಿ ಇದೆ. அநேக கர்த்தருடைய ஊழியக்கார மேலே போறாரலாம். ಅನೇಕ ದೇವರ ಸೇವಕರ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಾರೆ. கர்த்தர் சொல்றாரா, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பவுல போய் பார்த்துட்டு வாங்கறாராம். ಪೌಲನ್ನು ಹೋಗಿ ನೋಡಿಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. அவர் துணி அவத்து காமிக்கிறாராம். ಅವ್ರ ಬಟ್ಟೆ ತೆಗೆದು ನೋಡಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. அடிச்சுகிற அப்படியே பட்டிங்க உளுந்து அப்படியே ரத்தம் ஒழுற மாதிரி ஆயிட்டுக்குதான். ಹಾಗೆ ಒಡೆದ ಏಟುಗಳು ಹಾಗೆ ಗುರುತಾಗಿ ರಕ್ತ ಸೋರುವಂತೆ ಇದೆ. அதை பார்த்த உடனே எல்லாம் உடம்பு சிலுத்து பயப்படுறாரா, இப்பேற்பட்ட அடியா. ಅವರು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಈ ರೀತಿ ಒಡೆಯ ಎಂಬುದಾಗಿ அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதா, ಅವರ ಬಾಯಿಂದ ಒಂದು ಮಾತು, எப்பொழுதுமே சந்தோஷமாயிரு, ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಿ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த மகிமின் சரீரத்தை அதை அப்படியே வச்சிருக்கிறார் அவர்கிட்ட. ಆ ಮಹಿಮೆಯ ಶರೀರ ಹಾಗೆ ಅವರ ಹತ್ತಿರ ಇಟ್ಟಿದ್ದಾರಂತೆ. 40 ಅಡಿ, 40 ವಧೆಗಳು. ஒரு அடிக்கு எத்தனையோ கறி வெளியே வந்துடுமா, ಒಂದು ವಧೆಗೆ ಎಷ್ಟೋ ಮಾಂಸ ಕಿತ್ತು ಬರುತ್ತದಂತೆ. அத்தனையோ கணக்கெடுத்து கொடுத்தாராம். ಅಷ್ಟು ಲೆಕ್ಕ ತೆಗೆದುಕೊಟ್ಟರು. நீ என்ன அப்பேற்பட்ட அடிபட்டுட்டே ஏசுக்காக, ಯೇಸುವಿಗಾಗಿ ನೀವು ಏನು ಆ ರೀತಿ பக்தி செஞ்சு யாரும் ஆன மாதிரி நீங்க மாட்டிக்கல, சும்மா பேச்சாதெல்லாம். ಭಕ್ತಿ ಮಾಡಿ ಆ ರೀತಿ ಏಟು ತಿಂದದ್ದು ಬರೀ ಸುಮ್ಮನೆ ಮಾತು. அவிசுவாசம் உனக்குள்ள இருக்கிற அசுத்தம், உனக்குள்ள ஜபக்குரு, கர்த்தருக்கு செய்ய வேண்டியது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் ஒண்ணுத்துக்கலாத ஆகிட்டு உனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது. ಎಲ್ಲ ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದನ್ನು ಕೊಡದೆ ನಿಲ್ಲಿಸಿ ಅಶುದ್ಧ ಯೇಸು ನಾಮದ ನಿಮಿತ್ತமா உனக்கு ಉಪದ್ರವಗಳು வரவில்லை, பொய். ಯೇಸುವಿನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕಷ್ಟಗಳು ಬರಲಿಲ್ಲ, ಸುಳ್ಳು. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಾಗಿ ಎದುಮೆ ಎಳೆದು ಬಿಡವಿಲ್ಲ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಾಗಿ ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಾಗಿ நீ வந்து பெற்று நிக்கிற எல்லாரும் ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ತಿರ ಬಂದು ಆಶೀರ್ವಾದ பெற்று நிக்கிறீங்களே தவிர ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ, ಎದುಮೆ ಎಳೆದು ಹೋಗವಿಲ್ಲ, ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಮುಚ್ಚಿಟ್ಟ ಸತ್ಯ, ಸತ್ಯವನ್ನು ಮುಗಿಸೋಣವಾ? ನಾನು ಸತ್ಯಮಾನ ಬಲಮಾಕರ ಅಯ್ಯ, ಬಲವಾಗಿ ದೇವರು ನಿಲ್ಲಿಸಿದ. ಸಾಯಂಕಾಲ 8 ಮಣಿವರೆಗೆ ವೀಸುವ ನಾನು, ಸಾಯಂಕಾಲ 8 ಗಂಟೆವರೆಗೂ ಮಾತಾಡೋದು ಸಾಧ್ಯ. ದೇವಳಿಯೇ ಯಾಕೆ? ಹಿಂಗೆ ಎಕ್ಕರಾರ ಅವರೇ, ಅವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. ಕಣ್ಣು ತೆರೆದ ಪಾರ ಅವರು ಇಕ್ಕರಾರ ಇಲ್ಲಿಯಾನೆ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿದ್ದಾರೆ. பேசு என்று சொல்றார், ಅವರು ಮಾತಾಡಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன் சாமி பேச வேண்டும்? ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ಮಾತಾಡಬೇಕು? என் மனவாட்டியான திருசபை ஆயத்தமாக்க வேண்டும். ಮೊದಲಿಗೆ ತ್ಯಾದ ಸಭೆ அவளுக்கு ஜெயத்தை உண்டாக்கி, ಅವಳಿಗೆ ಜಯವನ್ನು, சாத்தானுக்கு தோல்வி உண்டாக்கி, ಸೈತಾನಿಗೆ சீக்கிரமாக சாத்தானே ಬೇಗನೆ ಸೈತಾನನನ್ನು ಕಾಲಡಿಯಲ್ಲಿ போட வேண்டும், ನಿಮ್ಮ ಕಾಲ ಕೆಳಗಡೆ ಹಾಕಬೇಕು. ಹಾಗೆಲ್ಲ ಕರ್ತರು பேசிಕೊಂಡು வருகிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நேரமாகிவிட்டது, முடிச்சிட்டா, ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ, ಮುಗಿಸೋಣ. தைரியம் எடுத்துக்க, பயப்படாதே, ಧೈರ್ಯದಿಂದ ಇರು, ಸೋತು ಹೋಗಾದೆ, ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. எங்க ஓட வேண்டும்? ಎಲ್ಲಿ ಓಡಬೇಕು? வேற வழி இல்லை, ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲ. கிட்ட ஓடு, ಸಿಲುಬೆ ಹತ್ತಿರ ಓಡು, ரத்தத்துக்கிட்ட ஓடு, ಅವರ ರಕ್ತದ ಹತ್ತಿರ ಓಡು, ரத்தத்தை பாரு, ಅವರ ಪಕ್ಕೆಯ ರಕ್ತವನ್ನು ನೋಡಿ, ரத்தம் மேல ஊத்திக்கோ, ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿಕೊ ಮೇಲೆ. இனி என்ன செய்யாதே, ಇನ್ಮೇನು ಏನಾಗುತ್ತೆ? பின்னிட்டு பார்க்காதே, ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಬೇಡ, ஓடு ಓಡು, ஓடு ஓடு, சீக்கிரமாக ಓಡು, ಬೇಗನೆ பின்னிட்டு பார்க்காதே, ಹಿಂದಿರುಗಿ ನೋಡಬೇಡ. உன்னோட பந்தய பொருளை யாரும் அபகரிக்காதபடி எச்சரிக்கை, ನಿನಗಾಗಿಟ್ಟುವುದನ್ನು ಯಾರು ಅಪರಿಸದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಓಡು. நாளைக்கு துக்கப்படுவா, ನಾಳೆಗೆ ದುಃಖ ಪಡುತ್ತೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம யாருமா எழுந்திருப்போங்க? ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು கால்வாசி சத்தியம் முக்கா சத்தியத்தை நான் என்ன பண்ணிட்டோம்? ಕಾಲಭಾಗ ಸತಿ, ಇನ್ನು ಮುಕ್ಕಾಲು ಸತಿ ಹಾಗೆ ಇದೆ. லைட் ஆயத்தமா இருக்குது, ஃபேன் ஆயத்தமாக்குது, பாய் ஆயத்தமாக்குது, சாப்பாடு ஆயத்தமாக்குது, நான் ஆயத்தமாக்குறேன், நீங்க ஆயத்தமா இல்லையே. ಲೈಟ್, ಫ್ಯಾನು, ಚಾಪೆ, ಅಯ್ಯ ಎಲ್ಲವೂ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. முட்டி புட்சி புட்சி பாக்குற முட்டியே, ಈಗಲೇ ಮಂಡಿ ಕಾಲ, ஐயா ஒரு நாள் அந்த முட்டில புழு கோத்து சுடுகாட்டுக்கு போயிடும், ಆ ಮುಟ್ಟಿ ಕಾಲದಲ್ಲಿ ಉಳ ಬಿದ್ದು ಸಮಾಧಿಗೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எடுத்து எடுத்து ஓட்ட வாட்ச பாக்குற, ಎತ್ತೈತು ಆ ಭಾವಚನ ನೋಡಿ, அந்த வாட்சோடு சேர்த்து உன்னை பொதிச்சு மண்ணோட மண்ணு செதிலாகி செத்து போன ஒயிறு ஒடிடுத்து பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன், சுடுகாட்டை போய் உட்காந்துக்குவேன், அது எரியிறத பார்த்துனே இருப்பேன். ಸತ್ತು ಹೋದ ಬಾಡಿಗಳು ಉರಿಯುವುದನ್ನು ಅಯ್ಯ ನೋಡಿಕೊಂಡು, அது எரியும் போது ஒரு சத்தம் வரும், 2 சத்தத்தை நான் கேட்டுக்கிறேன். 2 ஒன்று ஒயிறு டுப்னு ஒரு சவுண்ட் வந்து அதுக்கு அப்படி கிழியிடும், ಹೊಟ್ಟೆ ಹೊಡೆಯುವಾಗ ಡಬ್ ಎಂದು ಶಬ್ದ, இன்னொன்று டம்னு ஒன்று தலை ஒடியும், ಡಮ್ ಎನ್ನುವಾಗ ತಲೆ ಹೊಡೆಯುತ್ತದೆ. இவ்வளோத்தான வாழ்க்கை, ಬಾಳ ಇಷ್ಟೆಯ, இதுதான மனுஷன், ಇದೇ ಮನುಷ್ಯ, இத்தனை படிப்பு, ಇದೇ ವಿದ್ಯೆ, இத்தனை பட்டம், ಇದೇ ಅಧಿಕಾರವ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒடிஞ்சு போகுது, ಒಡೆದು ಹೋಗುತ್ತದೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ அது பரவாயில்ல, ஆனா உன்னை பொதிக்கும் போது, ಆದ ನೀನು ಸಮಾಧಿ ಮಾಡುವಾಗ ஊர்ல இருக்கிற புழுவெல்லாம் வயிற்றுல தாக்கும். ಊರ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಹುಳಗಳು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇರ್ತವೆ. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ இவ்வளவுதான். ಇಷ್ಟೇ. ரொம்ப பூச்சிக்காத, ಬಳೆದುಕೊಳ್ಳ, பூச்சிக்காத, ரொம்ப இழுப்பிக்காத, கோழிப்பை எழுப்புற மாதிரி இழுப்பிக்காத, ಅದು ಇದು ಎಲ್ಲ ಬಳೆದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. காலெல்லாம் நெகத்துங்களால் இன்னைக்கு ஒரு கலரு, நாளைக்கு ஒரு கலரு, நாளைக்கு ஒரு கலரு, எல்லாத்துக்கும் ஒரு கலர், ஒரு சுடுகாட்டம் ஒரு கலர் வருது. ಕಲರ್ 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 ಆ ಥರ ಎಲ್ಲ ಸಮಾಧಿ. போதும், இவ்வளவு வரைக்கும் போதும் என்று மனதுடன் பக்தி மிகுந்த ஆதாயம், உங்களுடைய சரீரம் தேவனோட ஆலயம், ನಿನ್ನ ಶರೀರ ದೇವರ ಆಲಯವಾಗಿದೆ. இல்லாதெல்லாம் பண்ணி அதை குழப்பம் வச்சுன்னு அவன் வந்து தங்குற மாதிரி பண்ணிக்காத. ಇಲ್ಲವನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ಅವನು ಬಂದು ತಂಗುವ ರೀತಿ, அவர் தங்குறதுக்கு
இடம் கொடு, ದೇವರು ತಂಗುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡು. அவன் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துடாதே. ಅವನು ಬಂದು ತಂಗುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡ. சரியானபடிக்கு பார்க்க போனா ಸರಿಯಾದ ರೀತಿ ನೋಡಿದ್ರೆ சில பேர் சாணி போட்டு முழுவாங்க, ಕೆಲವರು ಸಗಣಿ ಹಾಕಿ ಸಾರಿಸುತ್ತಾರೆ. அது முழுவ கூடாது. ಹಾಗೆ ಸಾರಿಸಬಾರದು. ரெண்டாவது கோலம் விடுவாங்க, ಇದನ್ನು ರಂಗವಲ್ಲೇ ಬಿಡುತ್ತಾರೆ. அது விடக்கூடாது. ಅದು ಬಿಡಬಾರದು. அவன் வந்து உட்கார்ந்துடுவான். ಅವನು ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡು ಬಿಡುತ್ತಾನೆ. தெரியுமா, பல ரகசியங்கள், கோடிக்கணக்கான ரகசியம். ಅನೇಕ ರಹಸ್ಯ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ. ஏதோ ஒன்று 2 நாள் என்ன வச்சா அந்த பிச்சைக்காரனை ಏನೋ 2 ದಿವಸ ದೇವರು ಇಟ್ಟಿರಿ, அவருக்காக நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ಅವ್ರಿಗಾಗಿ ಅನೇಕ என்னால முடியல 10வது சுவிசேஷத்தை அறிவிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದರೆ ನಿದ್ರೆ ಮನೆಗೆ இந்த சுவிசேஷத்தை குறித்து ஒரு போது நான் வெட்கப்பட மாட்டேன். ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சாத்தான் தோத்து வைக்கிறான். ಸೈತಾನನು ಸೋಲುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. என் ஜீவன் இந்த செயல் இருக்கிற வரைக்குமாக, ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವ ಇರುವವರೆಗೆ கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமாக்கிக் கொள்ளும். ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಜೀವ, ಸಾವು ನನಗೆ ಆದಾಯ. சவால் இடுவாயா கிறிஸ்துக்காக? ಕ್ರಿಸ್ತಗಾಗಿ ಸವಾಲು ಇಡುತ್ತೀಯಾ? நான் போயிட்டு உங்களுக்காக இடத்தை பிடிச்சி வைக்கிறேன். ನಾನು ಅಯ್ಯ ಹೋದರೆ ಸ್ಥಳ ಹಿಡಿದು ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ஏன்னா யாரும் பிடிக்க கூடாது, ஓடி போய் நான் பிடிச்சி ரெடியா பண்ணி வச்சுக்கிறேன். ಹೋಗಿ ಹೋಗಿ ಹಿಡಿದು ರೆಡಿಯಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತೇನೆ. வந்துடுங்க, எல்லாம் போயிடலாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ವಾಸ ಮಾಡೋಣ, ಬಂದು ಬಿಡಿ. அது குறிப்பே பிடிக்க முடியாது. ನಿಮ್ಮ ಗುರುತು ಹಿಡಿಯಲಾಗುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு ராத்திரி செத்தீங்களா உனக்கு தெரியாது. ಇವತ್ತು ರಾತ್ರಿ ಸತ್ತರೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. எப்படி வருமா சாவு? ಸಾವು ಯಾಕೆ ಬರುತ್ತದೆ? பூலோகத்துல உனக்கு இந்த பக்கம் தூங்கினே இருக்கிற இப்படி படுத்த மாதிரி அவ்வளோதான் நின்று வரும். ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಿದ್ರಿಸುವ ಹಾಗೆ ಸೈಡ್ನಲ್ಲಿ ಹೊರಗಿದೆ ರೀತಿ. தேவதூதன் கேட்கிற, நான் எப்படி செத்தேன்? ದೇವದೂತರು ಕೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಯಾಕೆ ಸತ್ತೆ? செத்ததே எனக்கு தெரியவில்லையா, நான் ஒரு பக்கம் இப்படி படுத்தேன், அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தா பரலோகத்துக்கு வந்து விட்டேன். ನಾನು ಸತ್ತದು ತಿಳಿಯலையா, ಈ ಕಡೆಯಿಂದ ಈ ಕಡೆ ಹೊರಗಿದೆ ಅಷ್ಟೇ, ನೋಡಿದರೆ ಪರಲೋಕ. அதுதான் மகிமையின் மரணம். ಅದೇ ಮಹಿಮೆಯ ರಾಜ್ಯ. மகிமையின் மரணம். ಅದು ಮಹಿಮೆಯ ಮರಣ. பெறப்பட்ட ஒரு தெய்வ கிருபை. ಆ ರೀತಿ ಒಂದು நாம் யாரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.